ரைட் பே. ஸோ மக்களே, அகைன் குட் ஈவினிங் எல்லாருக்குமே. இந்த செஷன் ரெக்கார்டட். செஷன் முடிஞ்சதும் உங்களுக்கு வழக்கம் போல் ரெக்கார்டட் வந்துடும், நோட்ஸ் வந்துடும். ப்ராப்ளம் சால்விங் பேப்பர் சென்ட் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் ரிட்டன் நோட்ஸ் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாத இப்போ என்ன எழுதுறனோ அதுதான் உங்களோட ரிட்டன் நோட்ஸ் இல்லையா. டாப்பிக்கோட பேர் கொலிஷன். எல்லாருக்கும் ஸ்க்ரீன் கிளியராக இருக்கா? யாராவது ஒரு எஸ்எல் பார்க்கும். எஸ் சார். ரைட் பே. வாட் இஸ் கொலிஷன்? கொலிஷன்னா என்னங்க சார்? சார் தமிழில் மோதல்னு அர்த்தம். ரெண்டு பேர் மோதிக்கிறது தான் சார் கொலிஷன். The interactive forces act between two bodies. The interactive forces. First body of mass m1, second body of mass m2. First body of mass m1, second body of mass m2. So collision, the interactive forces between the two bodies is called as collision. First body of mass m1 like speed u1, second body of mass m2 speed u2. Like u1 greater than u2. What happened here? இங்கே என்ன நடக்கும்? இந்த ஃபஸ்ட் பாடி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு செகண்ட் பாடியோட மோதிரும். ஃபஸ்ட் பாடி கொலாய்டு வித் அனதர் பாடி. ஸோ collision, the interactive forces between two bodies, body 1 and body 2. The interactive forces between two bodies, body 1 and body 2. உங்களுக்கு தெரியுமா, the time of collision is negligible. Time of collision is negligible. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் சார், ஆக்சிடெண்ட் அப்படி செட்டைன் ஒரு மினிமம் டைம்க்குள்ளார நடந்துச்சு சார். ஸோ வெரி மினிமம் டைம்குள்ளே கொலாய்டு ஆகிடுச்சு, ரொம்ப சீக்கிரமாக மோதிடுச்சு. ஸோ த டைம் ஆஃப் கொலிஷன் இஸ் நெக்லிஜிபிள். இப்போ உங்களுக்கு தெரியும், ரோட்டில் பார்த்துருப்பீங்க, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளார வந்து என் மேலே இடிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே. ரைட் பை. ஸோ த இன்ட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் பிட்வீன் த டூ பாடிஸ் இஸ் கால்ட் இஸ் கொலிஷன். டைம் ஆஃப் கொலிஷன் இஸ் நெக்லிஜிபிள், யூ நோ தட். தென் டைப்ஸ் ஆஃப் கொலிஷன். சார் டைப்ஸ் ஆஃப் கொலிஷன் என்ன சார் இருக்குது? ரெண்டு டைப் ஆஃப் கொலிஷன் படிக்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் கொலிஷன், ஒன்று head on collision. So another one is oblique collision. By head on collision, இன்னொன்று oblique collision. Two types of collision படிக்க போறீங்க. நாய்க்கு good evening பே. Then நர்மதா good evening பே. Good evening, sir. Good evening பே. So types of collision, head on collision. Then another one is oblique collision. Head on collision, oblique collision. Sir, head on collision என்னங்க சார்? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கவனிங்க எல்லாருமே. ஹெட் ஆன் கொலிஷன். ஹெட் ஆன் கொலிஷன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் போய் கொலாய்ட் ஆகிறது. ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் மாஸ் m1. இப்போ ஒரே நிமிஷம். ஓகே, ரெண்டு குரூப்லேயுமே மெசேஜ் போட்டிருக்கேன் இல்லையா? அப்புறம் ஏன் பசங்க கம்மியாக இருக்காங்க? சரிப்பா, செக் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் மாஸ் m1 ஸ்பீட் u1, செகண்ட் பாடி ஆஃப் மாஸ் m2 ஸ்பீட் u2. ஸோ இட் இஸ் பிஃபோர் கொலிஷன், ரைட்டா? லைக் u1 கிரேட்டர் தென் u2. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, u1 கிரேட்டர் தென் u2 இருக்கும் பொழுது மட்டும்தான் கொலிஷன் நடக்கும்ல. ஒருவேளை u1 ரொம்ப கம்மியாக இருந்தால் கொலிஷன் நடக்காது. ஃபர்ஸ்ட் பாடி, இந்த செகண்ட் பாடி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்டும். அப்போ கண்டிஷன் ஃபார் கொலிஷன் u1 கிரேட்டர் தென் u2 இருக்கணும். ஸோ இது பிஃபோர் கொலிஷன். நெக்ஸ்ட் டைம் ஆஃப் கொலிஷன். ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் மாஸ் m1, செகண்ட் பாடி ஆஃப் மாஸ் m2. ஸோ டைம் ஆஃப் கொலிஷன் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும், பாத்தும் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும். நான் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேங்க அவனிங்க. இந்த லைனோட பேர் தான், the name of the line is called line of impact. சார், ஹெட் ஆன் கொலிஷன்னா என்னங்க சார்? லைன் ஆஃப் இம்பேக்டும் தென் வெலாசிட்டி வெக்டாரும் சேம் டிரெக்ஷனில் இருக்கும். u1 and u2 is along the direction of line of impact. கரெக்டாக சொன்னால் எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும். all are in straight line. So line of impact and velocity vector are along the same direction. This collision is called as head on collision. Head on collision நேருக்கு நேராக மோதுறதுன்னு அர்த்தம்.
செகண்ட் கொலிஷன் ஆப்ளிக்யூ கொலிஷன். சார் அது என்னங்க சார் ஆப்ளிக்யூ கொலிஷனு? ஆப்ளிக்யூ கொலிஷன் ஒன்றும் இல்லை பே. ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் மாஸ் m1, டைரக்ஷன் ஆஃப் u1 இந்த பக்கமாக போயிட்டுருக்கு. செகண்ட் பாடி ஆஃப் மாஸ் m2, டைரக்ஷன் ஆஃப் u2 இந்த பக்கமாக போயிட்டுருக்கு. கேரம் போர்ட் காயின் ப்ளே பண்ணுறோம்ல, அப்போனா டேரெக்டாக மட்டும்தான் ப்ளே பண்ணுறோமா, சைட்லலாம் ஆப்ளிக்யூ சைட்லலாம் தென் பக்கவாட்டிலலாம் போயிட்டு மோதுறோம்ல. இப்போ லைன் ஆஃப் இம்பேக்ட் இங்கே இருக்குது, தென் வெலாசிட்டி வெக்டார் வேறு வேறு டைரக்ஷனில் இருக்குது. ஸோ வெலாசிட்டி வெக்டார் அலாங் த டைரக்ஷனாக இருந்தால் அது ஹெட் ஆன் கொலிஷன், எந்த டைரக்ஷனில் வேணாலும் இருந்தால் அது ஆப்ளிக்யூ கொலிஷன்னு கேர்ஃபுல்லாக கற்றுக்கணும். சரிங்க சார், புரிஞ்சிருச்சு. வாட் இஸ் கொலிஷன்? The interactive forces between two bodies. Time of collision is negligible. Types of collision: head-on collision and oblique collision. Head-on collision, velocity vector is along the direction of line of impact. Oblique, it is 2D collision, two-dimensional. Head-on, one-dimensional. Right? So, this is actually two type. But with respect to kinetic energy, careful consider. Enga puriyala appadi stop panikete. With respect to kinetic energy, collision we have three types. என்னென்ன அப்படின்னா கேர்ஃபுல்லாக கவனிங்க. பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன். ரெண்டாவது ஒன்று இதோட நேம் எலாஸ்டிக்காக இருக்கணும், இல்லைன்னா இன்எலாஸ்டிக்காக இருக்கணும். போத் ஆர் கரெக்டு, போத் ஆர் சேம். பியூர் எலாஸ்டிக் வேறு, பியூர் இன்எலாஸ்டிக் அப்படியே வேறு. எலாஸ்டிக் ஆர் இன்எலாஸ்டிக் சேம். தேர்ட் ஒன்று பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன். வித் ரெஸ்பெக்ட் டு கைனடிக் எனர்ஜி, டைப் ஆஃப் கொலிஷன் த்ரீ டைப்ஸ். ஒன்று பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக், இன்னொன்று எலாஸ்டிக் அல்லது இன்எலாஸ்டிக், மூணாவது பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன். ரைட்டா? ஒரே நிமிஷம். மோனிகா குட் ஈவினிங்மா. ஏன் அவ்வளோ லேட்டு? ராம் கோகுல், நாயகி, ஸ்ருத்துலா, தர்ஷ் குட் ஈவினிங்மா. ஹேமா, தரணி, தனஸ்ரீ, சாரு. ஏன் உங்களுக்கு என்னாச்சு? 7 மணிக்குனா 7 மணிக்கு கிளாஸ் தெரியாது உங்களுக்கு? மணி 7னா 7:10 வந்தால் என்ன அர்த்தம்? எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது? 7 மணிக்குனா 7 மணிக்கு உள்ளே இருக்கணும், தெரியுதா? ரைட். கொலிஷன் பேசிகிட்டு இருக்கோம். கொலிஷனோட 3 டைப் பேசிகிட்டு இருக்கோம். லேட்டாக வந்தாங்க, வெயிட் பண்ணி லாஸ்ட் 5 மினிட்ஸ் கற்றுக் கொடுக்குறேன். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு கைனடிக் எனர்ஜி, பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன், இல்லைனா எலாஸ்டிக் அல்லது இன்எலாஸ்டிக், இல்லைனா பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக், மொத்தம் 3 கொலிஷன் படிக்க போகிறோம். இது வித் ரெஸ்பெக்ட் டு கைனடிக் எனர்ஜி. வித் ரெஸ்பெக்ட் டு டைரக்ஷனை வச்சு சொன்னால் ஆப்ளிக்யூ கொலிஷன், ஹெட் ஆன் கொலிஷன். கற்றுக்கிட்டிங்களா? ஸோ டைப்ஸ் நல்லா படிக்கலாம். செம்ம ஈஸியாக இருக்கும். இந்த டாப்பிக்கே அவ்வளோ ஈஸியாக இருக்கும், ப்ராப்ளமும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, எங்களுக்கு பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கற்றுக் கொடுங்க. பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன். ஃபஸ்ட்டு பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் முடிச்சுட்டு அப்புறம் லாஸ்ட்டாக இன்எலாஸ்டிக் போயிடும். உங்களுக்கு தெரியுமா இந்த லெட்டரோட நேம் இ? சரி, இந்த டாப்பிக்கில் இந்த ஈக்கு ஏதாவது ஒரு நேம் சொல்லுங்களேன். இ இஸ் நத்திங், தட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். இ உங்களுக்கு தெரியுமா? பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷனில் ஈயோட வேல்யூ ஒன்றா தான் இருக்கும். சரி, நீங்கள் என்ன ஈயை பற்றியே சொல்லலையே சார்? கொஞ்ச நேரத்தில் சொல்லிடலாம். ஸோ வாட் இஸ் ஈன்றது சொல்லிடுறேன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். அந்த இ வேல்யூ ஒன்றா இருந்தால் தட் கொலிஷன் இஸ் கால்ட் இஸ் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். இது ஒரு முறை கேட்ட நீட் கொஷின். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன், ஈயோட வேல்யூ 1, தட் கொலிஷன் இஸ் கால்ட் இஸ் வாட்? பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். Here kinetic energy and momentum. You know kinetic energy, half mE square, momentum mv. Both are conserved. Kinetic energy and momentum are conserved. Conserved na energy loss இருக்கவே இருக்காது. ஸோ 100 rupees இங்கே கொடுத்தனா அப்படியே 100 rupees போய் சேர்ந்துரும்ல. ஸோ உங்கள்கிட்ட கேட்குறேன், டே பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன் பற்றி சொல்லுங்கப்பா. சார் அதோட ஈயோட வேல்யூ 1, கைனடிக் எனர்ஜி மொமெண்டம் போத் ஆர் கன்சர்வ். இப்படி இருந்தால் அதுக்கு பேர் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன். சார் எல்லாம் நல்லா படிங்க. உன் ஸ்க்ரீனில் இருக்கிறத நல்லா கற்றுக்கோ.
kinetic energy, momentum, both are conserved. That collision is called as what? Perfectly elastic, sir. ஈயோட வேல்யூ ஒன்று, அந்த கொலிஷன் பேர் என்னடா? பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் சார். கற்றுக்கிட்டோம் சார். அடுத்து போயிடலாமா? செகண்ட் கொலிஷன், ப்ராக்டிக்கலாக நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிறது எல்லாமே எலாஸ்டிக் ஆர் இன்எலாஸ்டிக். இது ரெண்டுமே ஒன்று தான். பர்ஃபெக்ட்லின்னு வந்தால் தான் வேறு வேறு. பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸில் மட்டும் நடக்கிறது தான் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். ஒரு ரப்பர் பால் மாதிரி பவுன்ஸ் ஆகிட்டே இருக்கும், மோதி மோதி பவுன்ஸ் ஆகிட்டே இருக்கும். ரைட்டா? எலாஸ்டிக் ஆர் இன்எலாஸ்டிக்னா நம்ம நம்ம ரோட்டில் நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்ஸ் இது எல்லாமே எலாஸ்டிக் ஆர் இன்எலாஸ்டிக். இல்லை நீங்கள் சும்மா கையில் ஒரு ஸ்டம்பர் பாலை வச்சுக்கிட்டு செவுத்தில் அடித்து வச்சு கேட்ச் பிடிப்பீங்களே, அது ஆக்சுவலாக எலாஸ்டிக் அல்லது இன்எலாஸ்டிக் தான். திரும்ப ரீபவுன்ஸ் ஆகலனால அது பர்ஃபெக்ட்லி நினச்சிக்காது. பர்ஃபெக்ட்லி ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸில் மட்டும்தான் நடக்கும். ப்ராக்டிக்கல் வேர்ல்டில் எங்கேயுமே பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன் நீ பார்க்க முடியாது. எலாஸ்டிக் ஆர் இன்எலாஸ்டிக், உன் கண்ணு முன்னாடி நடக்கக்கூடிய கொலிஷன்ஸ் எல்லாமே எலாஸ்டிக் ஆர் இன்எலாஸ்டிக். சரி, இதோட வேல்யூ சொல்லுங்கள். அகைன் கவனிங்க, நான் இன்னும் ஈயை பற்றி நான் உங்ககிட்ட பேசலை. ஈயோட நேம் தான் சொல்லியிருக்கேன். இஸ் நத்திங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். அப்படின்னா என்னன்னு நான் இன்னும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை. இன்னொரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூவை வச்சுக்கிட்டு தான் உங்களால் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்காக பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். சார், லெஸ் தென் 1ஆகவும் கிரேட்டர் தென் 0ஆகவும் இருந்தாலே அது எலாஸ்டிக் அல்லது இன்எலாஸ்டிக் சார். ரைட், நல்லா சொன்னீங்க. இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்டு என்னென்னா மொமெண்டம். மொமெண்டம் மட்டும் கன்சர்வ்டாக இருக்கும். மொமெண்டம் மட்டும் கன்சர்வ்டாக இருக்கும். கைனட்டிக் எனர்ஜி நாட் கன்சர்வ்ட். அது என்னங்க சார் கன்சர்வ்டு நாட் கன்சர்வ்டு? எனக்கு என்ன சரியாக புரியலையே. மொமெண்டம் கன்சர்வ்ட் விச் மீன் இனிஷியல் மொமெண்டம் ஃபைனல் மொமெண்டம் சேமாக இருந்தால் கன்சர்வ்டு. இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி நாட் ஈக்குவலாக இருந்தால் நாட் கன்சர்வ்டு. உங்களுக்கு தெரியுமா, எல்லா கொலிஷன்லேயும் மொமெண்டம் கன்சர்வ். நீ ஃபிசிக்ஸ் படித்தாலே மொமெண்டம் கன்சர்வ் தான். எங்கேயுமே மொமெண்டம் இஸ் நாட் கன்சர்வ்னு வார்த்தையே ஃபிசிக்ஸ் புக்கில் கிடையாது. பட் எனர்ஜி கன்சர்வ் நாட் கன்சர்வ்னு ஒவ்வொரு லெசனை பொறுத்து படிப்பீங்க. ஸோ மொமெண்டம் இஸ் கன்சர்வ், கைனட்டிக் எனர்ஜி நாட் கன்சர்வ். தட் கொலிஷன் இஸ் கால்ட் இஸ் வாட்? எலாஸ்டிக் ஆர் இன்எலாஸ்டிக். நான் இன்னும் உங்களுக்கு லெசனுக்குள்ளாரே போகலை. கொலிஷன், டைப் ஆஃப் கொலிஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ரைட்டா? தேர்டு, பட் செஷன் முடியும் பொழுது கொலிஷன் இவ்வளோ தானான்னு உனக்கு ஒரு ஃபீல் வரும். ஸோ அந்த ஃபீல் வரத்துக்காக தான் இவ்வளோ தூரம் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கோம். சார், மூணாவது கொலிஷன் பேர் சொல்லுங்கள் சார். பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன். பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன் இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொலிஷன் தான். ஃபர்ஸ்ட் பாடி இங்கே இருக்கும், இஸ் அட் ரெஸ்ட். செகண்ட் பாடி லைக் ஒரு புல்லட்னு வச்சுக்கலாமா? இந்த புல்லட் போயிட்டு ஒரு வுட்டில் போய் படுது. இட் வில் பி எம்பேடட். இந்த வார்த்தை புரியுதா உங்களுக்கு? எம்பேடட்னா உள்ளே போயிட்டு ஃபிக்ஸ் ஆகிடுது. அப்போ பிஃபோர் கொலிஷன் எல்லாமே இண்டிவிஜுவலாக தான் இருக்காங்க. ஆஃப்டர் கொலிஷன் போத் பாடிஸ் ஆர் டுகெதர். போத் பாடிஸ் ஆர் எம்பேடட் டுகெதர். ஸோ அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன். பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன். இதோட வேல்யூ எவ்வளோ சார்? 0. சார், இப்போ தான் புரியுது. ஒன்றா இருந்தால் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்னு சொன்னீங்க, 0வாக இருந்தால் பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்னு சொன்னீங்க. ஈயோட வேல்யூ லெஸ் தென் 1ஆகவும் கிரேட்டர் தென் 0வாகவும் இருந்தால் இது எலாஸ்டிக் ஆர் இன்எலாஸ்டிக். உன் கொஷினில் எப்படி வேணாலும் கொடுத்துருப்பாங்க. சில புக்கில் வந்து எலாஸ்டிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சில புக்கில் இன்எலாஸ்டிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றிலாம் நீ கவலைப்படாது. பர்ஃபெக்ட்லின்னு வார்த்தை வந்தால் இந்த ரெண்டும் வெறுமனே பியூர்ன்ற வார்த்தை, பர்ஃபெக்ட்லின்ற வார்த்தை, இது எதுவுமே இல்லாமல் பிளாங்காக எலாஸ்டிக் ஆர் இன்எலாஸ்டிக்னு வந்தாலே தட் கொலிஷன் லெஸ் தென் 1 கிரேட்டர் தென் 0. ரைட்டா? சார், இந்த கொலிஷனில் நீங்கள் மொமெண்டம் கைனட்டிக் எனர்ஜி பற்றி பேசலையே. மொமெண்டம் எப்போவுமே கன்சர்வ்ட். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒட்டுமொத்த ஃபிசிக்ஸ் புக்லேயுமே ஒரு வார்த்தை கூட நாட் கன்சர்வ்னு நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. கைனட்டிக் எனர்ஜி இஸ் நாட் கன்சர்வ்ட். கைனட்டிக் எனர்ஜி இஸ் நாட் கன்சர்வ்ட். சார், கற்றுக்கிட்டோம். வித் ரெஸ்பெக்ட் டு கைனட்டிக் எனர்ஜி யாராவது சொல்லுங்கள். யாராவது சொல்லும்போது மற்றவங்களை கேளுங்க, ஈஸியாக கற்றுப்பீங்க. வித் ரெஸ்பெக்ட் டு கைனட்டிக் எனர்ஜி டைப்ஸ் ஆஃப் கொலிஷன் சொல்லுங்கள் பார்க்கும். வாயை தர. வித் ரெஸ்பெக்ட் டு கைனட்டிக் எனர்ஜி டைப் ஆஃப் கொலிஷன் எத்தனை சொல்லி கொடுத்தேன்?
சார் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் ஆர் இன்எலாஸ்டிக், அப்புறம் பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் சார். அப்படி இ வேல்யூ எல்லாத்தையும் சொல்லு. சார் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இ வந்து 1 சார். ஃபர்ஸ்ட்னா எது? செகண்டுக்கு இ வந்து 0 to 1 சார். ஃபர்ஸ்ட் கடைசிக்கு வந்து கொலிஷன் பேர் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக், ஈயோட வேல்யூ 1. அடுத்தது அடுத்து எலாஸ்டிக் ஆர் இன்எலாஸ்டிக் வந்து 0 to 1 குள்ள இருக்கும் சார். அப்புறம் பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்கு இ வந்து 0 சார். தென் மொமெண்டம் கைனடிக் எனர்ஜி எல்லா கொலிஷன்லையும் எப்படி இருக்கும்? சார் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து மொமெண்டம் கைனடிக் எனர்ஜி ரெண்டுமே கன்சர்வ்டு சார். தென் செகண்ட் இதுல வந்து கைனடிக் எனர்ஜி நாட் கன்சர்வ்டு சார். செகண்ட் ரெண்டுத்துக்குமே ரைட் பா, ரொம்ப நல்லா சொன்னேன். கவனிங்க பா. ஸோ உனக்கு தெரிஞ்சு போச்சு கைனடிக் எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு கைனடிக் எனர்ஜி டைப் ஆஃப் பொல்யூஷன் 3 தெரிஞ்சிருச்சு. பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக், பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக், தென் எலாஸ்டிக் அல்லது இன்எலாஸ்டிக். இ வேல்யூ 1 இருந்ததுன்னா பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக், இ வேல்யூ 0 to 1 எலாஸ்டிக் ஆர் இன்எலாஸ்டிக், இ வேல்யூ ஈக்குவல் டு 0 பர்ஃபெக்ட்லி inelastic. Both kinetic energy and momentum is conserved, perfectly elastic. Only momentum conserved, kinetic energy not conserved. Elastic or inelastic, perfectly inelastic. கற்றுக்கிட்டீங்களா? இந்த டாப்பிக்கே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா திருப்பி செகண்ட் டைம் கூட நீங்கள் போய் ரிவைஸ் பண்ண வேண்டாம். இன்னும் 10 வருஷம் கழிச்சு கொல்யூஷன் சொல்கிறாருன்னா கூட சொல்லுவேன். நீங்கள் எங்களுக்கெல்லாம் தேவையா சார்னு கேட்குறியா? வேறு வழி இல்லைப்பா, ஏதாவது செஞ்சு தான் ஆகணும். சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஈன்னு பேசணும்ல, யார் அந்த ஈ? சரி, ஈக்கு ஒரு நல்லதாக பேர் வைங்க. ஆல்ரெடி வச்சிட்டோம்ப்பா நம்ம. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். ஸோ ஈயோட வேல்யூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். அதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா சார்? லிசன்டா, ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் மாஸ் m1, இனிஷியல் ஸ்பீட் u1, செகண்ட் பாடி ஆஃப் மாஸ் m2, ஸ்பீட் u2. ஸோ இந்த இடம் பிஃபோர் கொலிஷன், மோதலுக்கு முன்னாடி, பிஃபோர் கொலிஷன். m1 m2 at the time of collision, time of collision. First body of mass m1 velocity change ஆயிடுச்சு, செகண்ட் பாடி ஆஃப் மாஸ் m2 velocity change ஆயிடுச்சு after collision. உங்களால் உணர முடியுதா? அப்படியே ஒரு கொலிஷனை உங்கள் கண்ணுக்கு முன்னாடி காமிச்சிருக்கேன். கண்டிஷன் ஃபார் கொலிஷன் என்னடா சார்? u1 greater than u2 சார். ஒரு வேளை u1 greater than u2 இருந்தால் மட்டும்தான் கொலிஷன் பாசிபிள். u2 greater than u1 இருந்தால் செகண்ட் பாடி லைக் ஃபாஸ்ட்டாக போயிடும், ஃபஸ்ட் பாடி பின்னாடி துரத்துக்கிட்டே போகும், கொலிஷனே நடக்காது. இந்த டாபிக் நீங்கள் படிக்கணும்னு அவசியமும் இருக்காது. உனக்கு முன்னாடி போகிறவன் ஸ்லோவாக போனால் தான், பின்னாடி போகிற நீ ஃபாஸ்ட்டாக போனால் தான் அவனை போய் இடிக்க முடியும், மோத முடியும். இதெல்லாம் ஓகே சார். அப்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷனுக்கு என்னங்க சார் ஃபார்முலா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷனுக்கு என்ன ஃபார்முலா தெரியுமா? லிசன்டா, இது ஆஃப்டர் கொலிஷன், இது பிஃபோர் கொலிஷன். அப்போ ஆஃப்டர் கொலிஷன் வெலாசிட்டிக்கும் பிஃபோர் கொலிஷன் வெலாசிட்டிக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ தான் சார். அப்போ ஈக்கு கரெக்டாக ஃபார்முலா சொல்லுங்கள் சார். பை இதை படிச்சுக்கோங்க, 11th பசங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். பை வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன், வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் along the line of impact, velocity of separation along the line of impact by velocity of approach along the line of impact. என்ன சார் சொல்ல வரீங்க? இது எங்களுக்கு பிடிக்கல, பெருசாக இருக்குது, சின்னதாக ஏதாவது சொல்லுங்கள். ரிலேட்டிவ் velocity after collision, relative velocity before collision. இப்படி எழுதினாலும் தப்பு இல்லைப்ப, ரெண்டும் ஒன்று தான். velocity separation along the line of impact. velocity separation என்ன பார்த்தோம்? after collision first bodyயோட velocity v1, second bodyயோட velocity v2. separation which mean v2 minus v1 சார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்ரோச் கிடையாது, செப்பரேஷன். மேலே இருக்கிறது செப்பரேஷன், செப்பரேஷன் ஃபைனல் மைனஸ் இனிஷியல். பட் அப்ரோச் அப்படி இல்லை, இனிஷியல் மைனஸ் ஃபைனல். எப்போ பார்த்தாலும் எல்லா வருஷமும் இந்த பசங்க தப்பு பண்ணுற இடம் இங்கே தான். ஆர்வத்தில் அவன் மாட்டும் v2 மைனஸ் v1 பை u2 மைனஸ் u1 தெரியாமல் போட்டு விட்டுறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன், வெலாசிட்டி செப்பரேஷன் பை வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச். செப்பரேஷன் எங்கடா இருக்கும்? ஆஃப்டர் கொல்யூஷன். அப்ரோச் எங்கடா இருக்கும்? பிஃபோர் கொல்யூஷன். v2 மைனஸ் v1 பை u1 மைனஸ் u2. இந்த ஃபார்முலா தான் இந்த லெசன் ஃபுல்லாக ட்ராவல் ஆக போகுது. இவனை வச்சுக்கிட்டு தான் நம்ம அடுத்தடுத்து எல்லா வேலையும் செய்ய போகிறோம். ஸோ ஈயோட வேல்யூ v2 மைனஸ் v1 பை u1 மைனஸ் u2. மறந்தும் கூட கீழே u2ன்னு போட்டுறாத, சைன் மாறிடும்.
சைன் மாறிட்டா கொலிஷனோட டைப் மாறிடும், தப்பாக போயிடும். ஸோ ஈயோட வேல்யூ என்னடான்னு கேட்டால் வெலாசிட்டி செப்பரேஷன் பை வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் சார், v2 மைனஸ் v1 பை u1 மைனஸ் u2 சார். ரைட்டா? பை இன்ட்ரோ ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ கொலிஷனுக்குள்ளார என்ட்ராக வேண்டியதான். அப்படி ஜாலியாக கற்றுங்க. உள்ளே வாங்க. ஃபஸ்ட்டு டாபிக் பே. எல்லாத்துக்குமே எனக்கு 10 நிமிஷம் தேவை. ரிமைனிங் இருக்கிற டைமில் நான் கொலிஷன் முடிச்சு கொடுத்துறேன். பட் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். வெளியில் போகக்கூடாதுன்னா மூளை ஃபுல்லாக இங்கே தான் இருக்கணும். என்ன சொல்கிறனோ அதை காதில் வாங்கணும். அப்படியே அடுத்தடுத்து யோசிக்கணும். ரைட்டா? கேட்கலாம் கவனி. இப்போ ஃபஸ்ட்டு டாப்பிக்கோட பேர் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன். சரி, மறுபடியும் இங்கே தான் இருக்கீங்களா? இவ்வளோ நேரம் சொன்னது இன்ட்ரோ, எப்படி கொலிஷன் கண்டுபிடிக்கிறது, என்னென்ன இருந்தால் என்னென்ன கொலிஷனு, இதெல்லாம் புரிய வச்சுட்டு உள்ளே போனால் தான் உனக்கு இன்னும் ஈஸியாக புரியும். பட் புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நிறைய பேசியிருப்பாங்க, டக்குன்னு கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க 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 உனக்கு ஈஸியாகிடும். பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன். Perfectly elastic collision. Listen back. First body of mass m1, initial speed u1. Second body of mass m2, initial speed u2. Before collision. Time of collision. மோதிக்குது கரெக்டாக. டைம் ஆஃப் கொலிஷன் மோதிக்குது. உங்களுக்கு நல்லா தெரியும் டைம் ஆஃப் கொலிஷன் இஸ் நெக்லிஜிபிள். இது ஆஃப்டர் கொலிஷன். உங்களுக்கு தெரியுமா ஆஃப்டர் கொலிஷன் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதா? இனிஷியலாக பிஃபோர் கொலிஷனில் u1 u2 இருந்தது. காலங்காலமாக படிச்சுட்டு இருக்கீங்க. இனிஷியல் ஸ்பீடுனாலே ஃபிசிக்ஸில் அது u தான், ஃபைனல் ஸ்பீட்னாலே அது v தான். ஆஃப்டர் கொலிஷன் கண்டிப்பாக ஸ்பீடு சேஞ்ச் ஆகுது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் சொல்லுங்கடா. சார் பிஃபோர் கொலிஷன் மொமெண்டம் ஈக்குவல் டு ஆஃப்டர் கொலிஷன் மொமெண்டம். மொமெண்டம் நாங்கள் படிச்சிருக்கோம் சார், m1 u1 ப்ளஸ் m2 u2. இது என்னடா அது சார்? பிஃபோர் கொலிஷன் மொமெண்டம். பிஃபோர் கொலிஷன் மொமெண்டமும் ஆஃப்டர் கொலிஷன் மொமெண்டமும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ பிஃபோர் கொலிஷன் மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன் மொமெண்டம் போத் ஆர் ஈக்குவல். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். நான் என்ன எழுதியிருக்கேன்? கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் எழுதியிருக்கேன். உன்ட்ட என்ன சொல்லி கொடுத்தேன்? பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்கில் மொமெண்டம் கன்சர்வ்டுடா, கைனட்டிக் எனர்ஜி கன்சர்வ்னு சொல்லி கொடுத்தேன். மொமெண்டம் இஸ் கன்சர்வ்ட், கைனட்டிக் எனர்ஜி இஸ் கன்சர்வ்ட். ஸோ m1 u1 ப்ளஸ் m2 u2 ஈக்குவல் டு m1 v1 ப்ளஸ் m2 v2. சார் சூப்பராக புரிஞ்சிருச்சு. தென் கைனட்டிக் எனர்ஜி ஆல்சோ கன்சர்வ். ஃபஸ்ட் ஒன்னோட கைனட்டிக் எனர்ஜி half m1 u1 ஸ்கொயர். செகண்ட் ஒன்னோடது half m2 u2 ஸ்கொயர். இது ரெண்டும் சேர்ந்தா பிஃபோர் கொலிஷன் கைனட்டிக் எனர்ஜி. அதுக்கப்புறமா ஆஃப்டர் கொலிஷன் கைனட்டிக் எனர்ஜி m1 v1 ஸ்கொயர் ப்ளஸ் half m2 v2 ஸ்கொயர். பிஃபோர் கொலிஷன் கைனட்டிக் எனர்ஜி, ஆஃப்டர் கொலிஷன் கைனட்டிக் எனர்ஜி. பிஃபோர் கொலிஷன் மொமெண்டம், ஆஃப்டர் கொலிஷன் மொமெண்டம். முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ நம்மளோட கேள்வி என்னென்னா, இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் டெரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். டெரிவேஷன் உங்களுக்கு கிடையாது, இன்க்ளூட் 11th கூட டெரிவேஷன் கிடையாது. டேரெக்டாக ஃபைனல் ஈக்குவேஷன் போயிடலாம். அதில் தான் சம் போட போகிறோம். கேர்ஃபுல்லாக கவனிங்க. இந்த கொஷினில் என்னங்க சார் கேட்பாங்க? இப்போ இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் நடக்குது, எங்களை என்ன கண்டுபிடிக்க சொல்லுவாங்க? நீட் ஃபிசிக்ஸில் என்ன கேட்பாங்க? ஃபஸ்ட் பாடியோட ஃபைனல் வெலாசிட்டி, செகண்ட் பாடியோட ஃபைனல் வெலாசிட்டி. இதுக்கான டெரிவேஷன் நம்ம நோட்ஸில் போட்டிருக்கேன், தேவைன்னா பார்த்துக்கும். பட் படிக்கிறதுக்கு அது அவசியம் இல்லை. டேரெக்டாக ஃபைனல் வெலாசிட்டியோட ஈக்குவேஷன் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். 2-3 டைம் எழுதி காட்டுறேன், அந்த மாதிரி நீ எழுத ட்ரை பண்ணு. எனக்கு ஃபஸ்ட் பாடியோட வெலாசிட்டி வேணும், ஃபஸ்ட் பாடியோட ஃபைனல் வெலாசிட்டி வேணும் v1. v1 வேணும்னா m1ல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். m1 மைனஸ் m2 பை m1 ப்ளஸ் m2. எப்போவுமே டினாமினேட்டரில் m1 ப்ளஸ் m2 மாறாது. v1 வேணும்னா m1 மைனஸ் m2 பை m1 ப்ளஸ் m2. இந்த இடத்துல u1 வரணும். இங்கே 1ன்னு ஸ்டார்ட் பண்ணால் இங்கே 1ன்னு இருக்கணும். ப்ளஸ் செகண்ட் ஈக்குவேஷன் 2m2 u2 பை m1 ப்ளஸ் m2. முதல்ல இதை படிங்க எல்லாரும் ஒரு டைம். நான் உன்னை மெமரைஸ் பண்ண சொல்லலை, எழுதி எழுதி பார்க்க சொல்கிறேன், கற்றுக்க சொல்கிறேன். இதுக்கான டெரிவேஷன் போட்டால் இந்த ஆன்சர் வரும். பட் இப்போ அதுக்கு நமக்கு தேவையில்லை, டேரெக்டாக சம்முக்கு போயிடலாம். ஸோ v1 ஈக்குவல் டு m1 மைனஸ் m2 பை m1 ப்ளஸ் m2 இன்ட்டு u1 ப்ளஸ் 2m2 u2 பை m1 ப்ளஸ் m2. சரி, இன்னும் கொஞ்சம் ஒரு டைம் எழுதி காமிங்க. நான் மறுபடியும் v1 எழுதுறேன். v1 வேணும்னா m1ல் ஸ்டார்ட் ஆகணும்டா, தப்பு பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக இன்னொரு டைம் எழுதுறேன். பை m1 ப்ளஸ் m2 இன்ட்டு u1 பை இங்கே 2m2 u2 பை m1 ப்ளஸ் m2 பை. இந்த ஃபார்முலா மட்டும் படிச்சுட்டு 3 டைப் ஆஃப் சம் இருக்குது, கற்றுக் கொடுத்துறேன் ஒன்று. யாராவது சொல்லுங்க இதை பார்த்து அப்படியே v2 சொல்ல முடியுமா? நீ ஏன் சொல்லு, சும்மா ட்ரை பண்ணு, தப்பாக இருந்தால் நான் திருத்துறேன். v2 சொல்லுங்க. m2 minus m1 divided by m1 plus m2 right by into u2 plus 2 m1 u1 divided by m1 plus m2. ரைட் மே, ரொம்ப நல்லா சொன்னேன்.
இது தெரியுதா உங்களுக்கு? ஒரு இடம் எழுத ஆரம்பிச்சா அடுத்த ஈக்குவேஷன் ஈஸியாக எழுதிடலாம். சரி, V1னா M1ல் ஸ்டார்ட் பண்ண சொன்னீங்க, V2னா M2ல் ஸ்டார்ட் பண்ண சொன்னீங்க. அப்படியே மேலே இருக்கிறத பார்த்து அப்படியே எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட்டா? ஸோ இன்னும் ஒரே ஒரு டைம் இந்த ஈக்குவேஷன் எழுதிடும். நீங்கள் எல்லாம் ஒரு டைம் படிச்சுக்கோங்க. எப்போவுமே பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் சொல்யூஷனில் ஃபைனல் வெலாசிட்டி கேட்பாங்க. இப்போ நான் எழுதுறதுக்கு முன்னாடி உன் மூளை அது சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் இப்போ அடுத்து என்ன எழுத போகிறேன்னு நீ யோசிக்கணும். அப்போ தான் ஞாபகம் வரும். ஸோ M1 மைனஸ் M2 பை M1 ப்ளஸ் M2 இன்ட்டு U1 ப்ளஸ் 2M2 U2 பை M1 ப்ளஸ் M2ன்னு கவனமாக கற்றுக்கணும். புரிஞ்சிடுச்சு சார்? ஸோ V2ஓட வேல்யூ M2 மைனஸ் M1 பை M1 ப்ளஸ் M2 இன்ட்டு U2 ப்ளஸ் 2M1 U1 பை M1 ப்ளஸ் M2. ஒரு 4 டைம் எழுதிப்பார். அப்படியும் எழுதி பார்க்கலையா? வீட்டில் யாராவது இருப்பாங்க, பக்கத்தில் உட்கார வச்சுட்டு 4 டைம் அவங்கள்ட்ட சொல்லி சொல்லி கொடு, ஈஸியாக உள்ளே ஓடி போயிடும். எப்போவுமே மறக்க மாட்டேங்குது. ரைட்டா? ஸோ ஃபார்முலா பார்த்துக்கோங்க. இப்போ நான் 3 கண்டிஷன் பேச போகிறேன். இந்த 3 கண்டிஷனில் தான் சம்மே இருக்குது. அதனால் ரெடியாக இருக்கு. கேட்குற கேள்விக்கு எனக்கு பதில் வரணும். ரைட்டா? சும்மா வாயை மட்டும் உட்காந்துருக்கிறது இல்லை. ஸோ ஃபஸ்ட் பாடியோட ஃபைனல் வெலாசிட்டி, செகண்ட் பாடியோட ஃபைனல் வெலாசிட்டி ஈக்குவேஷன் எழுதிட்டேன். கண்டிஷன் சொல்லுங்கள் சார். இப்போ நான் சொல்கிறது அப்படியே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு பிக்சராக ஓடணும். நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ அதை கற்பனையாக நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அப்போ தான் அந்த டாபிக் எனக்கு ரொம்ப நல்லா புரியும். ஃபஸ்ட் பாடி ஆஃப் மாஸ் M1 டா, இனிஷியல் ஸ்பீட் U1 டா, செகண்ட் பாடி ஆஃப் மாஸ் M2 பை இனிஷியல் ஸ்பீட் U2, டைம் ஆஃப் கொல்யூஷன், ஆஃப்டர் கொல்யூஷன். சரி, இதெல்லாம் நல்லா சொல்லிட்டீங்க. ஓகே. இப்போ எங்களோட கேள்வி என்னென்னா, கண்டிஷன் 1, எல்லா மாஸும் ஈக்குவலாக இருந்தால் என்ன சார் ஆகும்? இங்கே தான் நமக்கு விஷயமே இருக்குது. 2022 பேப்பர் எடுத்துப்பாரு. 2022 நீட் பேப்பர் எடுத்துப்பாரு. இந்த மாடலில் ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க. நான் அதை முடிச்சிடுறேன், அந்த கொஷின் சொல்கிறேன், நீங்கள் ஆன்சரில் ட்ரை பண்ணுங்கள். போத் ஆர் ஈக்குவல், M1 ஈக்குவல் டு M2 இருக்கணும். முதல்ல எல்லாம் ஃபார்முலா எழுதிக்கோ. V1 ஈக்குவல் டு சார் என்ன சொன்னாங்க? M1 மைனஸ் M2 பை M1 ப்ளஸ் M2 இன்ட்டு U1. அடுத்து என்ன வரும் நீ யோசிச்சுக்கோ. 2M2 U2 பை M1 ப்ளஸ் M2ன்னு சொல்லிட்டேன் சார். M1 M2 ஈக்குவல். அப்போ M1 M2 ஈக்குவலாக இருந்தால் இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடுது. மேலே 2M2 U2 பை இந்த M1க்கு பதிலாக M2ன்னு எடுத்துக்கிட்டால் M2ன்னு மாறிடும். சரிதானா? கீழே M2 ப்ளஸ் M2 பே ஒரு M2 ப்ளஸ் இன்னொரு M2, 2 M2 போய் சேர்ந்துருச்சு. அப்போ V1 ஈக்குவல் டு U2வா சார்? இதே மாதிரி V2க்கு கண்டுபிடிக்கலாம்பா. சிமிலியர்லி V2 ஈக்குவல் டு U1. நிதானமாக யோசி. நான் உனக்கு ஒரு நிமிஷம் டைம் தரேன். இங்கே என்னவோ நடந்திருக்கு. 2 பாடியோட மாசு சேமாக இருந்தா ஆஃப்டர் கொல்யூஷன் என்னமோ இங்கே ஆகியிருக்கு. யோசிக்காமல் சொல்லுங்கள் பார்க்கும். என்ன ஆகியிருக்கு? சும்மா சொல்லு. நான் தானே. The velocities got exchanged or interchanged. ரைட் பா, ரொம்ப நல்லா சொன்னேன். velocities are interchanged or exchanged. என் வெலாசிட்டியை அடுத்த பாடி எடுத்துக்கிச்சு, அடுத்த பாடியோட வெலாசிட்டியை நான் எடுத்துக்கிட்டேன். சார் சரியாக புரியல, இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்களேன். எல்லோரும் கேர்ஃபுல்லாக கவனிங்க. அங்கே V1 கவனிங்க. V1 ஈக்குவல் டு U2. யார் V1? ஆஃப்டர் கொல்யூஷன் ஃபஸ்ட் பாடி வெலாசிட்டி. யார் U2? பிஃபோர் கொல்யூஷன் செகண்ட் பாடி. அப்போது செகண்ட் பாடியோட இனிஷியல் வெலாசிட்டி தான் ஃபஸ்ட் பாடியோட ஃபைனல் வெலாசிட்டி ஆகிடுது. அப்படியே மாற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட் பாடியோட இனிஷியல் தான் செகண்ட் பாடியோட ஃபைனல் ஆகிடுது. இந்த கொஷின் தான் கேட்டிருப்பாங்க. இப்போது அந்த கொஷினை நீங்களே சொல்கிறீங்களா? இப்போது சேம் மாஸாக இருந்தால் அழகாக ஒரு வார்த்தை எழுதுங்க. வெலாசிட்டிஸ் ஆர் இன்டர்சேஞ்ச். வெலாசிட்டிஸ் ஆர் இன்டர்சேஞ்ச் ஆர் எக்ஸ்சேஞ்ச். எப்படி வேணாலும் எழுதிக்கோங்க. இப்போ நான் ஒரு ப்ராப்ளம் சொல்கிறேன். 5 kg ஆஃப் மாஸ் 5 மீட்டர் per செகண்டில் போகுது. 5 kg ஆஃப் மாஸ் 3 மீட்டர் per செகண்டில் போகுது. ஆஃப்டர் கொல்யூஷன் வெலாசிட்டி எனக்கு வேணும். இதுதான் என்னோட கேள்வி. உங்களோட பதில் பே. V13 V25. நீ போய் எடுத்து பாரு. நான் நம்பர் மட்டும்தான் மாற்றி கொடுத்துருக்கேன் 2022 பேப்பரில். இது ஒரு சம்ம அது. பட் லாஜிக் புரியணும்ல. நீ இதை பார்த்தது என்ன கவனிக்கணும்? நான் திரும்பவும் சொல்கிறேன், கொல்யூஷன் சம்ம நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்கன்னா மாஸை தான் நீங்கள் கவனிக்கணும். சார் போத் ஆர் சேம் மாஸ் சார். போத் ஆர் சேம் மாஸ். வெலாசிட்டிஸ் ஆர் இன்டர்சேஞ்ச். உடனே நீங்கள் கொடுத்துக்கோங்க. இது U1. உடனே நீங்கள் கொடுத்துக்கோங்க U2. சார் என்ன சொன்னாங்க? V1 ஈக்குவல் டு U2, V2 ஈக்குவல் டு U1. அப்போ V1க்கு பதிலாக
3, V2க்கு பதிலாக 5. ஒரு 10 செகண்ட் ஆகும் அந்த சம்முக்கு. அப்போது இதில் இருக்கு 40 செகண்ட் மீதி இருக்குது, 42 செகண்ட் மீதி இருக்குது. உங்களுக்கு தெரியுமா ஒரு சம் சால்வ் பண்ணுறதுக்கு 52 செகண்ட் தான் உங்களுக்கு டைம். 45 கொஷினாக இருக்கிற வரைக்கும் 60 செகண்ட் எடுத்துக்கிட்டீங்க. இப்போ 50 கொஷினாக மாற்றி 5 ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸாக்டாக ஒரு சம்முக்கு 52 செகண்ட் தான் நமக்கு இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஈஸியான சம்லலாம் ஒரு 40 செகண்டோ இல்லை 30 செகண்டோ அதை மிச்சம் பிடிச்சி சேவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் தான் கடைசியாக உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால் போட்டு வளவலன்லாம் உட்காந்துடக்கூடாது. சிம்பிள் ட்ரிக் ஏகப்பட்டது இருக்குது, பார்த்ததும் நீங்கள் அப்படியே கண்டுபிடிச்சிடலாம். எல்லா சம்மும் நீ நினைக்கிற மாதிரி கஷ்டமாகவும் இருக்காது. இந்த மாதிரி சம்மும் நிறைய இருக்கும்ல, அரௌண்ட் 25 சம் இந்த கிட்டத்தட்ட பார்த்ததுமே ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மீதி இருக்கிற 20 சம்முக்கு தான் உனக்கு வேலையே, ரைட்டா? இப்போ வெலாசிட்டிஸ் ஆர் இன்டர்சேஞ்ச் ஆர் வெலாசிட்டிஸ் ஆர் எக்ஸ்சேஞ்சு. இந்த கொஷின் சொல்லுங்கள். இப்போ 10 kg of mass 3 meter per second, 10 kg of mass 7 meter per second, find the final velocity. பதில் என்ன? V1 is equal to 7 meter per second and V2 is equal to 3 meter per second. அவங்க சொன்னது கரெக்டாக? இப்போ உலகத்தில் இருக்கிற அத்தனை விஞ்ஞானிகளும் என்கிட்ட தான் இருக்கீங்க. ஏமா இங்கே கொலிஷன் நடக்குமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். இல்ல சார், நோ கொலிஷன். ஏன்னா கம்மியான ஸ்பீடா இருக்கு பின்னாடி சேஸ் பண்றது. அப்புறம் எப்படி V1 7 ஆச்சு, V2 3 ஆச்சு? நீங்கள் இப்படி ஏதாவது இடக்கு முடக்கா யோசிப்பீங்கன்னு தெரியும், அதனால தான் தப்பாக ஒரு கொஸ்டின் எழுதி காட்டினேன். U2 7 இது சர்றன்னு ஃபாஸ்ட்டாக ஓடி போயிடும், பின்னாடி வர்றது ஸ்லோவாக போகும். இந்த கொஷினே தப்பு. கொலிஷனே இது கிடையாது, கொலிஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. அந்த மாதிரியும் யோசிக்க கற்றுக்கணும். ஆப்ஷனில் கொலிஷன் நடக்காதுன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருந்தாங்கன்னா கொலிஷன் நடக்காதுன்னு அடிக்கணும். நீ அதை கவனிக்கணும் கண்டிப்பாக. சேம் மாஸாக இருந்து ஃபஸ்ட் பாடியோட ஸ்பீடு அதிகமாக இருக்கான்னு கவனிக்கணும். தெரியாமல் ஆப்ஷனில் V1 7 V2 3ன்னு இருந்தால் அங்கே கொலிஷன் நடந்தால் தானே அந்த இடத்துக்கே நம்மளால் வர முடியும்ல, ரைட்டா? ரைட் பா. ஸோ நல்லா கற்றுக்குங்க. தப்பு பண்ணி கற்றுக்கிட்டா தான் அந்த தப்பை அடுத்து நம்ம பண்ண மாட்டோம், ரைட்டா? அடுத்தது செகண்ட் கண்டிஷன் சொல்லுங்கள் சார். இப்போ அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு டைம் உங்களுக்கு ஃபார்முலா ஞாபகப்படுத்துகிறேன். V1க்கு என்னடா ஃபார்முலா? M1 - M2 M1 + M2 × U1 ப்ளஸ் 2M2 U2 M1 + M2. ஏன் சார் இது திரும்ப எழுதிட்டே இருக்கீங்க? போகிறதுக்குள்ளார எப்போ கேட்டாலும் சொல்கிற அளவுக்கு உன் மூளையில் போய் நிற்கணும். அதனால் ப்ளஸ் 2M1 U1 M1 + M2. சார் கேஸ் 1 கற்றுக் கொடுத்துட்டீங்க, M1 = M2. டே கேஸ் 2 சொல்லிட்டு போயிடுங்க சார். டே M1 ரொம்ப பெருசாக இருக்குடா. M1 ரொம்ப பெருசாக இருக்குது, செம பெருசாக இருக்குது. M2 சின்னதாக இருக்குது சார். அப்போ அந்த V1 V2 என்ன சார் ஆகும்? ஃபைனல் வெலாசிட்டி என்ன ஆகும்? இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது. இப்போ இது ஒரு பெரிய பாடி, மாஸ் M1. ஆக்சுவலாக இது எல்லாமே ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுலில் தான் நடக்குது. நான் உனக்கு புரியறதுக்காக ஈஸியாக நம்ம ரோட்டில் நடக்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறேன். இது ஒரு பெரிய லாரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய லாரி, அதோட ஸ்பீடு வந்து U1. இது சின்ன கொண்டு சைக்கிள்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சைக்கிள், குட்டி சைக்கிள் U2. இது உனக்கு புரிய வைக்கிறதுக்காக மட்டும்தான். இது எல்லாமே பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்னால ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுலில் தான் நடக்குது. ஃபஸ்ட் பாடியோட மாஸ் ஹெவியாக இருக்குது, லாரின்னு ஞாபகம் வச்சுக்கோ. செகண்ட் பாடியோட மாஸ் சின்னதாக இருக்குது, ஒரு சின்னதாக சைக்கிள் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஃப்டர் கொலிஷன் V1 V2 என்ன சார் ஆகும்? நீங்கள் இருங்க சார், ஃபார்முலாவை பார்த்து நாங்களே சொல்கிறோம். எப்போ செகண்ட் பாடியோட மாஸ் ரொம்ப சின்னதாக இருக்கோ அப்போவே அதை நீங்கள் 0 பண்ணிடணும். அப்போ ஃபார்முலா சொல்லுங்கள் சார். M1 - M2 M1 + M2 × U1 ப்ளஸ் 2M2 U2 M1 + M2. இதெல்லாம் புரிஞ்சிருச்சு. M2 0 பண்ண சொன்னீங்களே, செகண்ட் டேர்ம் ஃபுல்லாக காலி. M2 0 பண்ண சொன்னீங்களே, காலி. அப்போ V1 = U1 சார்? இப்போ தான் புரியுது. எப்போவுமே பெரிய பாடியோட வெலாசிட்டி மாறாதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பெரிய பாடி ஒரு 5 மீட்டர்/செகண்டில் போச்சுன்னா இந்த சின்ன பாடி மேலே ஏற்றிட்டு அதே 5 மீட்டர்/செகண்டில் தானே போகும். இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அப்போ பெரிய பாடியோட ஸ்பீடு எந்த காரணம் கொண்டு மாறாது. 5 மீட்டர்/செகண்ட்னா 5 மீட்டர்/செகண்ட் தான் இருக்கும். நான் சொல்லலப்பா, ஈக்குவேஷன் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ V1 = U1ன்னு கேர்ஃபுல்லாக கற்றுக்கணும். V1 = U1 எப்படா? M1 ரொம்ப பெருசாக இருக்கும்போது. சார் எனக்கு M1 நினச்சி கூட பிரச்சனை இல்லை, அந்த M2 நினச்சி தான் பரிதாபமாக இருக்குது, என்ன ஆனான்னு தெரியலையே. அதுக்கு ஒரு ஈக்குவேஷனை போட்டு காமிங்க. V2 ஃபார்முலா சொல்லுங்கள். இப்போ
m2 minus m1 சார் by m1 plus m2 into u2 plus 2 m1 u1 by m1 plus m2. m2 தானே சார் 0 பண்ண சொன்னீங்க, 0 பண்ணிட்டோம். மைனஸ் m1 plus m1 அப்போது கேன்சல் ஆகுது மைனஸ் u2. m2 0 பண்ணிட்டேன், m1 m1 போயிடுச்சு, ப்ளஸ் 2u1. அப்போ அந்த செகண்ட் பாடியோட வெலாசிட்டி v2 ஈக்குவல் டு மைனஸ் u2 ப்ளஸ் 2u1. ரைட்டா? பா உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஃபஸ்ட் பாடி ஆஃப் மாஸ் m1, ஸ்பீட் u1, செகண்ட் பாடி ஆஃப் மாஸ் m2 இஸ் அட் ரெஸ்ட் நவ். அப்போ இந்த ஈக்குவேஷனில் எது காணாமல் போகும்? வாயத்தர செகண்ட் பாடி ரெஸ்ட்ல இருந்தா இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்? v2 equals to u1. v2 equal to 2u1. v2 equal to 2u1. இதுக்கு என்ன மீனிங் நேரா சொல்லுங்க. இந்த v2 equal to 2, ஒரு பாடி ஸ்டேபிளா இருக்கு. என் கொஸ்டினை காதுல வாங்க, காதுல வாங்கினதுக்கு அப்புறம் பதில் சொல்லு. செகண்ட் பாடி இஸ் அட் ரெஸ்ட். செகண்ட் பாடி சும்மா ரோட்ல நிக்குது. ஒரு லாரி வேகமா வந்து அந்த பாடி அடிச்சு தூக்கிட்டு ஓடி வச்சு. இப்போ அந்த செகண்ட் பாடியோட ஸ்பீட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் பாடியோட ஸ்பீட் லைக் 10 மீட்டர் per second வச்சுக்கோங்க. 2 times the initial speed. ரைட், 2 times the initial. அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களேன், அப்படியே யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெரிய பாடி ஒரு சின்ன பாடி மேலே மோதும் பொழுது சஃபர் ஆகிறது யாரு? ஃபுல்லாக சின்ன பாடி தான் சஃபர் ஆகுது. பெரிய பாடியோட ஸ்பீடு மாறுதா? மாறல. சின்ன பாடி என்ன ஆகுது? ஏற்கனவே பெரிய பாடியோட ஸ்பீடை விட 2 times போகுது. எப்போ? அந்த பாடி ரெஸ்ட்டில் இருந்தால் மட்டும். ஒருவேளை அந்த பாடி நகருதுன்னா மேலே இருக்கிற ஈக்குவேஷன் போடணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீட் ஃபிசிக்ஸில் ஃபுல்லாகவே செகண்ட் பாடி ரெஸ்ட்டுன்னு மட்டும்தான் கொடுப்பாங்க. அதனால் நீ பயப்பட தேவையில்லை. v2 ஈக்குவல் டு 2u1. ஒருவேளை u2 இருந்ததுன்னா மேலே இருக்கிற ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டா? சார் இந்த கண்டிஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னும் ஒரே ஒரு டைம் ஞாபகப்படுத்திட்டு போயிடுங்களேன். டே m1 கிரேட்டர் தென் m2டா. லைக் பெரிய பாடி ஒரு சின்ன பாடி மேலே போய் மோதுதுபா, என்னபா ஆகும்? சார் ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் பெரிய பாடி மாறாது சார். இது கூட நல்லா தான் இருக்குல்ல, ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் பெரிய பாடி. ரைட், ஹெவியர் பாடியோட ஃபைனல் வெலாசிட்டி மாறாது. செகண்ட் பாடியோட ஃபைனல் வெலாசிட்டி ஆக்சுவலாக மைனஸ் u2 ப்ளஸ் 2u1 இருக்கணும் சார். ஆனால் எப்போவுமே இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பாடி ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. அதனால் 2u1. அப்போ ஃபஸ்ட் பாடியோட ஸ்பீடு என்னவா இருக்கோ ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய செகண்ட் பாடியோட ஸ்பீடு கண்டிப்பாக ட்வைஸ் த ஃபஸ்ட் பாடி ஸ்பீடாக தான் சார் இருக்குன்றதை நாங்கள் கற்றுக்கிட்டோம். முன்னாடி என்ன சொல்லி கொடுத்தீங்கன்னா 2 மாதம் சேமாக இருந்தால் வெலாசிட்டிஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கும். ஆனால் இங்கே பெரிய பாடி m1 ரொம்ப கிரேட்டராக இருக்குது, m2 ரொம்ப சின்னதாக இருக்குன்னா v1 மாறாது. v2 2 times ஆஃப் u1 இஸ் அட் ரெஸ்ட் செகண்ட் பாடி. ரைட்டா? ஸோ இந்த கேஸ் நல்லா கற்றுக்கிட்டீங்களா? அடுத்த கேஸு இன்னும் சூப்பராக இருக்கும் பாரு. இதுக்கான பதில் உங்களாலே சொல்ல முடியும். டே m1 ரொம்ப சின்னதாக இருக்குடா m2 விட. m2 பா u2 ஸ்பீடு பா. டே இது m1 u1 ஸ்பீடு பா. இங்கே எல்லாமே ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுலில் நடக்குது. நான் பெரிய பாடி சின்ன பாடின்னு சொல்கிறது லாரி சைக்கிள் ஞாபகம் வச்சுக்காத. அது வெறும் எலாஸ்டிக் கொலிஷன், இல்லைனா என்ன எலாஸ்டிக் கொலிஷன் உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் லாரி சைக்கிள்னு சொல்லிகிட்டு இருக்கேன். பட் இது எல்லாமே எங்கே நடக்குது? ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுலில் மட்டும்தான் நடக்குது. ஒரு பிக்கர் மாலிகுல் ஒரு ஸ்மாலர் மாலிகுலில் போய் மோதனா என்ன ஆகுன்றது தான். ஒரு ஸ்மாலர் மாலிகுல் ஒரு பிக்கர் மாலிகுலில் போய் மோதனா என்ன ஆகுன்றது தான் இந்த கேஸு. ரைட்டா? நான் ஈக்குவேஷன் உள்ளாரே போகலை. v1 என்னவா இருக்கும், v2 என்னவா இருக்கும்? இதில் உங்களால் ஒரு பதில் சொல்ல முடியும். நானே சொல்லிடுறேன். v2 என்னவா இருக்குன்னு சொல்லுங்கள். சும்மா சொல்லு. v2 என்னவா இருக்கும்? Same speed sir. minus u2. அவ்வளோதான். யோசிச்சு எல்லாருமே நல்லா யோசிச்சிங்க. சொன்னவங்களும் நல்லா சொன்னீங்க. யோசிச்சிருப்பீங்க, சொல்லியிருக்க மாட்டீங்க. நான் தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல, டே பெரிய பாடியோட வெலாசிட்டி என்ன பண்ணாலும் மாறாதுடா. பெரிய பாடி minus u2 சார். மைனஸ் u2 வராதுமா, u1க்கு தான் மைனஸ் u1 வரப்போகுது. செகண்ட் பாடி பெரிய பாடி இருக்கிறதுனால இப்போ நல்லா யோசிச்சு பாரு. ஒரு பெரிய ரோட் ரோலர் போயிட்டுருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க ரோட்லலாம் ரோட் போடுவாங்கள்ல அப்போல்லாம். அதில் போயிட்டு ஒரு சின்னதாக சைக்கிள் மோதுன்னு வச்சுக்கோங்களேன். ரோட் ரோலருக்கு ஏதாவது ஆகும்? ஒன்று சைக்கிள் தான் கீழே விழும், இதே எலாஸ்டிக் பாடியாக இருந்தால் திரும்பி வரும். ஆனால் ரோட் ரோலரோட ஸ்பீட் அப்படியே போயிட்டு தானே இருக்கும்.
எப்போவுமே ஹெவியர் பாடியோட ஸ்பீடு மாறாதுன்ற ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கணும். அது M1 கிரேட்டராக இருந்தாலும் M2 கிரேட்டராக இருந்தாலும் இதான் கண்டிஷன். சரிங்க சார், இதெல்லாம் பார்த்ததும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் எது எப்படி இருந்தாலும் நீங்கள் ஈக்குவேஷனுக்குள்ளார போய் தான் பதில் சொல்லணும். பதில் சொல்லுங்கள். முதல்ல V1 எழுதிடுங்க. V1க்கு பதிலாக M1 மைனஸ் M2 பை M1 ப்ளஸ் M2 இன்ட்டு U1 ப்ளஸ் 2M2 U2 பை M1 ப்ளஸ் M2. இன்னமும் இந்த ஃபார்முலா உனக்கு மெமரிஸ் ஆகலைன்னா தப்பு வாங்கிட்டு தான் இருக்குன்னு அர்த்தம். சரி, இதில் M1 ரொம்ப சின்னதாக இருக்குன்னு சொன்னீங்க. அப்போ M1 0 பண்ணிடலாமா? M1 0 பண்ணிடுங்கடா. M1 0 பண்ணிடுங்க. M1 0 பண்ணிடுங்க. அப்போ V1 வேணும்னா U1 ப்ளஸ் M2 போயிடுச்சு 2U2. நான் ஏதோ தப்பு பண்ணுறேன் சார் மைனஸ் U1 வராதா? இதோ வந்துடுச்சுமா. அதான் சொன்னல நான் ஏதோ தப்பு பண்ணுறேன்ட்டு. ஆக்சுவலாக நான் என்ன பண்ணிட்டேன்னா அடிக்கும்பொழுது மைனஸையும் சேர்த்து காலி பண்ணிட்டேன். அதனால் எங்கடா மைனஸை காணோன்னு பார்க்குறேன். என்னோட தப்பு தான். மைனஸ் போட்டுக்கணும் கண்டிப்பாக. இதை கொஞ்சம் கற்பனையாக யோசிச்சு பாருங்க. செகண்ட் பாடி இஸ் அட் ரெஸ்ட். இங்கே என்னப்பா நடக்கும்? இந்த ஈக்குவேஷனில் செகண்ட் பாடி இஸ் அட் ரெஸ்ட் என்ன நடக்கும்? வாயத்தர. V1 is equal to minus U1. ரைட் பேன், ரொம்ப நல்லா சொன்னேன். அப்படியே இதுக்கு மீனிங்கை சொல்லிட்டு போயிடு. இந்த ஈக்குவேஷன்லேருந்து அவங்க ஏதோ நமக்கு சொல்ல வராங்க. என்ன சொல்ல வராங்க? யார் வேணாலும் சொல்லுங்கள். அங்கே இருக்கிறத கிளியராக எனக்கு வார்த்தையாக சொல்லு. Velocity will be in the opposite direction. டைரக்ஷன் ஆப்போசிட் பட் போத் ஸ்பீட்ஸ் ஆர் Same. எந்தெந்த ஸ்பீடு? Initial velocity and final velocity of the first body are equal but in opposite direction. ரைட், ரொம்ப நல்லா சொன்னேன். ஃபர்ஸ்ட் பாடியோட ஃபைனல் வெலாசிட்டியும் ஃபர்ஸ்ட் பாடியோட இனிஷியல் வெலாசிட்டியும் ஈக்குவலாக இருக்கும். சார் நான் கொஞ்சம் நல்லா சொல்லுங்கண்ணே. M1 5 மீட்டர் per செகண்டில் போயிட்டு ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய செகண்ட் பாடியை போயிட்டு மோதுது. போய் பட்டதும் இந்த பாடி என்ன ஆகும்? நல்லா யோசிப்பார். ஒரு செவுத்தில் பந்து எடுத்து அடிக்கிறீங்க, அந்த பந்து திரும்ப உங்கள் கையில் வருது. ஒரு பாலை ஒரு வால் பக்கமாக த்ரோ பண்ணுறீங்க, அதில் பட்டு திரும்பி வருது. இதே கண்டிஷன் தானே இது. பட்டு திரும்பி வரும்பொழுது நீ என்ன ஸ்பீடில் த்ரோ பண்ணியோ அதே ஸ்பீடில் தான் உனக்கு திரும்பி வரும்பொழுது ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் டைரக்ஷன் இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸில் போகும்போது ப்ளஸ் ஐ, ரிட்டன் பேக் டு ஒரிஜினல் வந்து மைனஸ் வந்துடும். அப்போ என்ன ஆகுது? சார் ஸ்பீடு என்னவோ மாறலை, பட் டைரக்ஷன் சேஞ்சஸ். பார்த்ததும் கண்டுபிடிச்சலாமா? ஒரு ஹெவியர் பாடி மேலே ஒரு லைட்டர் பாடி போய் மோதுதுன்னா அதோட ஸ்பீடும் மாறாது, பட் என்னது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். அப்போ செகண்ட் பாடியோட ஸ்பீடு ரெஸ்ட்டில் இருந்தால் அதே ரெஸ்ட்டில் தான் இருக்கும். அப்போ V2 0ல் தான் இருக்கும். ஈக்குவேஷன் போட்டு காமிங்க சார். V2 வேணும்னா M1 மைனஸ் M2 பை M1 ப்ளஸ் தப்பு பண்ணுறேன் V2 M2 மைனஸ் M1 பை M1 ப்ளஸ் M2 இன்ட்டு U2 ப்ளஸ் 2M2 U2 பை M1 ப்ளஸ் M2ன்னு கவனமாக கற்றுக்கணும். சரிங்க, ஃபஸ்ட் பாடியோட மாஸ் ரொம்ப ரொம்ப சின்னதுன்னு சொன்னீங்க. நெக்லெக்ட் பண்ணிடுங்க. M1 காலி, M1 காலி. இது M1 காலி. சார் ப்ளஸ் 2M1 U1. 2M1 U1 ரைட். நான் தப்பு பண்ணிட்டு இருக்கேன். 2M1 U1 இந்த M1 0 ஆகிடும். அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக காலி ஆகிடும். அப்போ M2 போயிடுச்சு. அப்போ V2 ஈக்குவல் டு U2. நான் இப்போ தானே சொன்னேன் ஹெவியர் பாடியோட ஸ்பீடு மாறாது. அப்போ செகண்ட் பாடி இஸ் அட் ரெஸ்ட்டு, ஃபைனல் வெலாசிட்டி அதுவும் 0 ஆகிடும். ரைட்டா? பை இந்த 3 கேஸில் இருந்து தான் உங்களுக்கு சம் வரப்போகுது. பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் பொறுத்த வரைக்கும் வேறு சம்மே கிடையாது. நீங்கள் எத்தனை சம் ஆலன் மாடலில் ப்ராக்டிஸ் பண்ணாலும் அகைன் இந்த மாடல் தான் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த 3 கண்டிஷனை மட்டும் உனக்கு புரிகிற மாதிரி ரொம்ப அழகாக எழுதிடுறேன். ஸோ M1 ஈக்குவல் டு M2, M1 ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது, M2 ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் சொல்லிடுங்க. ஃபஸ்ட் பாடியோட ஃபைனல் வெலாசிட்டியும் செகண்ட் பாடியோட இனிஷியல் வெலாசிட்டியும் இன்டர்சேஞ்ச் ஆகிடும். போத் வெலாசிட்டிஸ் ஆர் இன்டர்சேஞ்சு. M1 பெருசாக இருக்கிறதுனால V1 U1 ஈக்குவலாக இருக்கும். V2 2 டைம்ஸ் ஆஃப் U1. எப்படான்னு கேட்டால் செகண்ட் பாடி இஸ் அட் ரெஸ்ட். இங்கே V1 ஈக்குவல் டு மைனஸ் U1. செகண்ட் பாடி பெருசாக இருக்குது. செகண்ட் பாடியோடது U2. ஒரு வேளை செகண்ட் பாடி ரெஸ்ட்டில் இருந்தால் V2 0. இவ்வளோ தான்ப்பா இங்கே மாடலே இவ்வளோ தான். ரைட்டா? நீங்கள் எந்த கொஷினை வேணாலும் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும். இந்த கேசஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருந்ததுன்னா ப்ராப்ளம் சால்விங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், இங்கே கொலிஷனில் பசங்க பண்ணுற தப்பு மாசை கவனிக்க மாட்டீங்க.
கரெக்டாக மாசை கவனிக்கணும். டயக்ராமாக கன்வெர்ட் பண்ணி தான் சம்குள்ளார போகணும். சும்மா அவங்க 4 லைன் கொடுத்துருக்காங்க, அதை படிச்சுட்டு அப்படியே சம்குள்ளே போனால் தப்பு பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் மாஸ் 10 kg, உடனே ஒரு 10 kg போட்டுக்கோ. ஸ்பீடு 3 m/s. செகண்ட் பாடி ஆஃப் மாஸ் 4 kg, ஸ்பீடு 2 m/s. அதை ட்ரா பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பாதி ஐடியா புரிஞ்சிடும். டக்குன்னு கிட்ட போயிடலாம். ரைட்டா? இந்த டாபிக் பேசின வரைக்கும் எல்லோரும் கிளியர்னா ஒரு எஸ் சொல்லு, இல்லைனா எங்கே புரியலன்னு சொல்லி கேளு, திருப்பி நான் சொல்லித்தரேன். நான் அடுத்தது பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்கும் பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்கும் போகணும். பதில் சொல்லுங்கள். பேசின வரைக்கும் எல்லோரும் கிளியரா? மேலே தர்ஷாலிருந்து அஸ்வந்த் வரைக்கும் சொல்ல சார். அங்கே வந்து இப்போ U1 ரெஸ்ட்டில் இருந்தாலும் V1 = 2U2 வரும்ல சார்? V1 ரெஸ்ட்ல எந்த கேஸை சொல்கிறேன்? பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் தான் சார். U1 வந்து ரெஸ்ட்ல இருந்தா V1 = 2U2ன்னு வரும்ல சார்? பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்கில் V1 U1 சார், U1 0வா இருந்தா, U1 ரெஸ்ட். ஏண்டா U1 ரெஸ்ட்ல இருந்தால் எப்படா கொலிஷன் நடக்கும்? என்ன விட்றா நீனு? ஏண்டா ராம்குக்கில் ரொம்ப நேரம் U1 ரெஸ்ட்ல இருந்தால் எப்படி கொலிஷன் நடக்கும்னு பதில் சொல்லிட்டு போய் என்கிட்ட. நீ என்ன கேட்க வர கேள்வி ஒழுங்கா கேளு. இல்லை சார். ஓகே சார். ஓகே. இப்போ நீ என்ன சொன்ன? U1 0 தானே சொன்ன? ஆமாம் சார். நீ நல்லா யோசி. U1 0 இருந்தால் கொலிஷன் நடக்குமா? நடக்காது. கொலிஷன் நடக்காது. U2 மட்டும் போயின்னு இருக்கும். நீ உங்கள் வீட்லேயே உட்காந்துட்டு இருப்ப. கொலிஷன் நடக்கிறது பாசிபிள் கிடையாது தானே? எஸ் சார். ரைட் பை. அடுத்த கொலிஷன் முடிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அடுத்தது பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் முடிச்சிட்டோம் சார். பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கற்றுக் கொடுங்க. அதுக்கு முன்னாடி எலாஸ்டிக் அல்லது இன்எலாஸ்டிக் கற்றுக் கொடுங்க. பார்த்துருவோமா? இன்னும் சூப்பராக இருக்கும் பாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் பேசணும். அது எங்கன்னா இந்த டாபிக் முடிச்சுட்டு பேசினா தான் உங்களுக்கு புரியும். சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி. நான் இன்னும் அதை பற்றி உங்களுக்கு சொல்லலை. சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி 0வாக இருந்தால் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். ஏன்னா சொன்னோடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜியும் இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜியும் ஈக்குவல். ஏன்னா பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்கில் கைனட்டிக் எனர்ஜி இஸ் கன்சர்வ்ட். நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்படியே உன் காது வழியாக ட்ராவல் ஆகி மூளைக்கு போதான்னு பாரு. கைனட்டிக் எனர்ஜி கன்சர்வ்டு. எந்த கொலிஷன்டா? பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் சார். அப்போது இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜியும் ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜியும் சேமுங்க சார். அதனால் சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி 0. சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி 0வாக இருக்கிற ஒரு கொலிஷன் பேர் சொல்லடா? பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் சார். இதை பற்றி நான் என்ன டீட்டெயில்டாக பேசல. இந்த டாபிக் முடிச்சதும் ஈக்குவேஷனோட உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போதைக்கு உங்கள் மூலையில் ஒரு ஓரமாக இதை உட்கார வச்சுக்கோ. ரைட் சார். அடுத்த டாபிக் பேசிடுங்க. எலாஸ்டிக் அல்லது இன்எலாஸ்டிக். எலாஸ்டிக் அல்லது இன்எலாஸ்டிக். அது உங்கள் கொஷினில் எப்படி வேணாலும் இருக்கும். ஒரு பேப்பரில் எலாஸ்டிக் கொடுத்துருப்பான், ஒரு பேப்பரில் இன்எலாஸ்டிக் கொடுத்துருவான். நீ ஏமாந்துடாத. பர்ஃபெக்ட்லின்னு சொன்னால் தான் வேறு டாபிக். பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் சொன்னால் வேறு டாபிக். பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் சொன்னால் வேறு டாபிக். வெறும் எலாஸ்டிக்காக இருந்தாலும் வெறும் இன்எலாஸ்டிக்காக இருந்தாலும் ஒரே கொஷின். சார் ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் மாஸ் M1, ஸ்பீடு U1. செகண்ட் பாடி ஆஃப் மாஸ் M2, ஸ்பீடு U2 பிஃபோர் கொலிஷன். இந்த இடம் என்னடா? டைம் ஆஃப் கொலிஷன். இந்த இடம் என்னப்பா? ஆஃப்டர் கொலிஷன். ரைட் சார், புரிஞ்சிருச்சு. இப்போது நம்ம ரோட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எலாஸ்டிக் அல்லது இன்எலாஸ்டிக் சொன்னேன். கரெக்ட் தானே? ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸில் நடக்கிறது தான் பர்ஃபெக்ட்லின்னு சொன்னேன். அப்போ இந்த இடத்துல ஈயோட வேல்யூ ஏதோ கற்றுக் கொடுத்தீங்களே சார். <1 > 0, <1 > 0. ஈக்குவல் டு 1 இருந்தால் மேலே போய்டும், ஈக்குவல் டு 0வாக இருந்தால் கீழே வந்துடும். நான் என்ன மேலே என்ன கீழே சொல்கிறேன்? இது நடுவில் இருக்குல்ல, எலாஸ்டிக் ஆர் இன்எலாஸ்டிக் வந்து பெட்வீனில் இருக்குது. மேலே போகுதுன்னா பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக், கீழே வருதுன்னா பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். சார் இதுக்கான ஃபைனல் ஈக்குவேஷன் சொல்லுங்கள் சார். இங்கே யார் மட்டும் கன்சர்வ்ட்? மொமெண்டம் மட்டும்தான்டா கன்சர்வ்ட். கைனடிக் எனர்ஜி கன்சர்வ்டாக இருக்குமா? சத்தியமாக இருக்காது சார். half m1u1 square half m2u2 square not equal to half m1v1 square plus half m2v2 square நீங்கள் உணரணும். அதே மாதிரி m1u1 plus m2u2 equal to m1v1 plus m2v2. இது சரியாக இருக்குமாடா? சரியாக இருக்கும் சார். ஏன்னா நீங்கள் கற்றுக் கொடுத்தது மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு மட்டும்தான் பேசுனீங்க. கைனடிக் எனர்ஜி நாட் கன்சர்வ்னு கற்றுக் கொடுத்தீங்க. ரைட் பை. வழக்கம் போல் எல்லா கொலிஷன்லேயும் உங்களுக்கு கேட்க போகிற கேள்வி, ஆஃப்டர் கொலிஷன் என்னடா வெலாசிட்டி? ரெண்டு பேரும் மோதிக்கிட்டாங்க, மோதினத்துக்கு அப்புறம் அவங்களோட வெலாசிட்டி என்னவாப்பா இருக்கும்? சார் நீங்கள் எப்போவும் இந்த v1 v2 தானே கேட்க போகிறீங்க. ரைட்டா? இப்போ ஒரு சின்ன மேஜிக் பாரு. v1ஓட ஈக்குவேஷன் சொல்லுங்கள் சார். அங்கே m1 சொன்னீங்க,
மைனஸ் M2ன்னு சொன்னீங்க. அந்த M2க்கு பதிலாக EM2ன்னு எழுதிக்குங்கடா. வழக்கம் போல் கீழே எந்த டிஸ்டர்பும் பண்ணாத, இங்கேயும் எந்த டிஸ்டர்பும் பண்ணிக்காதீங்க. 1 + E M2U2 by M1 + M2. சரி, என்னங்க சார் பண்ணியிருக்கீங்க? ஈயோட வேல்யூவை 1ன்னு கொடுத்து பாரு. நான் எழுதுறேன், நீயே ஈயோட வேல்யூ 1ன்னு கொடுத்து பாரு. உனக்கு யாராவது தெரிஞ்ச ஆள் வராங்களான்னு பாரு. உன்கிட்ட தான் கேட்டுன்னு இருக்கேன். ஈயோட வேல்யூ 1ன்னு கொடுத்தா உனக்கு ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்ட ஏதாவது பழைய ஆட்கள் உனக்கு ஞாபகத்தை வராங்களான்னு பாருங்க. பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் வந்துருச்சா பார்த்தீங்களா? ஆக்சுவலாக என்ன தெரியுமா, இந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துட்டு ஈயோட வேல்யூ 1ன்னு கொடுத்தா பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் போயிடும். ஈயோட வேல்யூ 0ன்னு சொல்லி கொடுத்தா கீழே வந்துடும். முதல்ல இதை தான் பேசணும். பட் எப்போவுமே அது எலாஸ்டிக் பர்ஃபெக்ட்லின்னு பேசிட்டு அப்படியே அடுத்தடுத்து வந்துடுது. முதல்ல எல்லாம் ஃபார்முலா படிங்க. M1 - EM2 by M1 + M2 into U1 by இதுக்கும் டெரிவேஷன் இருக்குது. பட் என்சிஆர்டிலே டெரிவேஷன்லாம் வேண்டான்னு தான் சொல்லியிருப்பாங்க. 1 + E M2 U2 by M1 + M2. ஏன் சார் இங்கே E போட்டிருக்கீங்க? ஒருவேளை பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்காக இருந்தால் 1 + 1ன்னு ஆகிடும். 2 M2 U2 by M1 + M2. பழைய ஈக்குவேஷன் வந்துருச்சு பார். M2 - M1 by M1 + M2 ப்ளஸ் 2 M1 U1 by M1 + M2. ஈக்கு 1ன்னு கொடுத்தா மேலே போகணும். மேலே போகணும்னா பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொஷினுக்கு போகணும். ரைட்டா? இதிலலாம் டேரெக்டாக நியூமரிக்கல் கேட்பாங்க. எப்படா கேட்பாங்க? சார் ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் மாஸ் 5 kg, ஸ்பீடு 10 m/s. செகண்ட் பாடி ஆஃப் மாஸ் 7 kg, ஸ்பீடு 5 m/s. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் 1/2. ஃபைண்ட் த ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் 2 bodies. இப்படியே கேட்பாங்க. உனக்கு M1 தெரியும், M2 தெரியும், U1 தெரியும், U2 தெரியும், E கூட தெரியும். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, அப்படியே சால்வ் பண்ணுறீங்க. இல்லை வேறு ஒன்றுமே புதுசாக கற்றுக்கிறது கேசஸ்லாம் எதுவுமே கிடையாது. டைரக்ட் ஃபார்முலா, டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். அப்போ ஃபார்முலா மட்டும் இன்னொரு டைம் படிச்சுக்கோ. V1 = M1 - EM2 by M1 + M2 into U1 ப்ளஸ் 1 + E M2 U2 by M1 + M2. அப்படி கீழே எழுதுனா இன்னொரு டைம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும்ல. ஒரே டைம் அப்படி பாருங்கள். நான் எப்படி எழுதுன்னு பாருங்கள். நான் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்களே யோசிச்சுட்டே இருங்க. சார் V1 வேணும், அங்கே M1 - M2ன்னு படித்தேன், அப்போ இங்கே EM2. டினாமினேட்டரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொன்னீங்க, அப்படியே U1ஐயும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொன்னீங்க. ஆக்சுவலாக இங்கே 2 வரணும். அந்த 2க்கு பதிலாக நான் 1 + Eன்னு எழுதிக்கிறேன். M2 by M1 + M2 into U2. அவ்வளோதானே? இதை பார்த்து அப்படியே செகண்டில் V2 எழுதிருங்கடா. M2 - EM1 by M1 + M2 into U2 plus 1 + C M1 U1 by M1 + M2. எனக்கு தெரிஞ்சு இதில் வர்ற சம் எல்லாத்துக்கும் ஈயோட வேல்யூ 1/2ன்னு கொடுப்பாங்க. ஈயோட வேல்யூ 0.5. 1/2 0.5 எல்லாம் ஒன்று தான். இந்த வேல்யூஸில் தான் கொடுத்து சம் போட சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் மாஸ், செகண்ட் பாடி ஆஃப் மாஸ், ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் இனிஷியல் ஸ்பீடு, செகண்ட் பாடியோட இனிஷியல் ஸ்பீட் கொடுத்துட்டு ஃபைனல் வெலாசிட்டி கேட்பாங்க. டைரக்ட் ஃபார்முலா, டைரக்ட் சப்ஸ்டியூஷன். நம்ம ஆலன் மாடலில் நம்ம அனுப்பின மாடலே சம் இருக்கும், ட்ரை பண்ணிப்பார். நீ சென்டர் ஆஃப் மாஸ் ஒரு டைம் ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், சொல்யூஷன் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இந்த வீக்கில் அதெல்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா நான் சாட்டர்டே பக்கமாக உங்களுக்கு சம் போட ஆரம்பிச்சிருவேன். கான்செப்ட் முதல்ல முடிச்சு வைங்க ரெடியாக. ரைட்டா? சரி, இங்கே கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகுமா ஆகாத? உங்களோட பதில் என்ன? எலாஸ்டிக் ஆர் இன்எலாஸ்டிக்? கைனடிக் எனர்ஜி கன்சர்வ்டா நாட் கன்சர்வ்டா? பதில் சொல்லுங்க. எலாஸ்டிக் ஆர் இன்எலாஸ்டிக்? கைனடிக் எனர்ஜி என்ன ஆகும்? கன்சர்வ்டா நாட் கன்சர்வ்டா? நாட் கன்சர்வ். நாட் கன்சர்வ். அப்போ நாட் கன்சர்வ்னா என்ன அர்த்தம்? நாட் கன்சர்வ்னா இனிஷியலாக இருக்கிற கைனடிக் எனர்ஜி half M1 U1 ஸ்கொயர், half M2 U2 ஸ்கொயர். இப்போ பிஃபோர் கொல்யூஷன் கைனடிக் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆஃப்டர் கொல்யூஷன் கைனடிக் எனர்ஜி கம்மியாயிடும். ஏன் சார் கம்மியாயிடுது? கொல்யூஷனால் சம் எனர்ஜி ஹீட்டாக மாறிடும். ஒரு பேச்சுக்கு ஒரு கல் எடுத்து வேகமாக ஒரு செவுத்தில் அடிங்களேன், ஒரு பொட்டுன்னு ஒரு சவுண்ட் கேட்டு ஒரு சின்னதாக ஒரு பொறி மாதிரி வந்து கீழே விழுந்துடும்ல. அப்போ என்ன நடக்குதுங்க? வேற ஒரு எனர்ஜியாக அது கன்வெர்ட் ஆகுது. அப்போ லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி. இது 100 ரூபாய், இது 80 ரூபாய். அப்போ லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி எவ்வளோடா? 20 ரூபாய். சார் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி 0. ஏன்னா 2 பேரும் ஈக்குவலாக இருப்பாங்க, அதனால் 0. அப்போ இங்கே லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி இருக்கணும் தானே? ஆமாம்பா. இதுக்கும் டெரிவேஷன் கிடையாது, டேரெக்டாக ஃபார்முலா போயிடுங்க.
லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி டெல் கே. இந்த ஈக்குவேஷன்லாம் ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? எப்போவுமே கைனடிக் எனர்ஜி என்ன ஞாபகம் வச்சுப்பேன்? ½ mv² தானே. நான் எழுதுகிற மாதிரி எழுதுங்க, ½ எம்முக்கு பதிலாக m1 m2 by m1 plus m2 ரெண்டு பேர் இருக்கிறதுனால இந்த டேர்ம் m கொடுத்துருங்க, இந்த டேர்ம் ½ கொடுத்துருங்க. 1 minus e square u1 minus u to the whole square. இந்த 1 minus e square தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டேர்மை வச்சுக்கிட்டு தான் ஒரு கொல்யூஷன் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்கா இன்எலாஸ்டிக்கா இல்லை பியூர் இன்எலாஸ்டிக்கான்னு என்னால் சொல்ல முடியும். இந்த ½ mv² ஞாபகம் வச்சுக்கிட்டே இந்த ஈக்குவேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். ½ எம்முக்கு பதிலாக m1 m2 by m1 plus m2. நடுவில் கண்டிப்பாக 1 minus e² வரணும். இந்த விக்கு பதிலாக இங்கே வெலாசிட்டி டேர்ம் வரணும். ஏன்டா இங்கே u1 ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன், u1 ரெண்டாவது போட்டிருக்கேன்? சார் u1 பெருசாக இருந்தால் தான் சார் கொல்யூஷனே பாசிபிள், ரைட்டா? அப்போ u1 minus u2 தான் இருக்கணும். u1 minus u2 நான் ஈக்குவேஷனில் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், ஹோல் ஸ்கொயர் வரணும், u2 ஸ்கொயர் போட்டிருக்கேன். u1 minus u2 the whole square வரணும். உங்களோட பதில் என்ன? ஈயோட வேல்யூ 1. இது என்ன கொல்யூஷன்? இது பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். அப்போ இங்கே 1ன்னு கொடுத்தா டெல் கே என்ன ஆகும்? எல்லாரும் இங்கே 1ன்னு கொடுங்க. ஒன்றுன்னு கொடுத்தா என்னப்பா ஆகும்? 0 இல்லை, டெல் கே 0. பை ஈயோட வேல்யூ 1ன்னு கொடுத்தா டெல் கேவோட வேல்யூ 0 ஆகிடும். ரிஷிகா அதை நம்ம சொல்ல வந்தேன். ரைட். பா இன்னொரு 10 minutes இருங்க, அந்த இதையும் முடிச்சு கொடுத்துறேன். அப்புறம் இதுக்காக நம்ம நாளைக்கு வரைக்கும் உட்காந்துருக்க வேண்டாம். ஸோ இன்றைக்கி எல்லாருமே இருக்கீங்க. பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்கு நான் முடிச்சிடுறேன். ஒரே நிமிஷம். அது நிறைய டைம் ஆகுது. ஒரு 10 minutesக்குள்ளே முடிச்சு கொடுத்துறேன். சீக்கிரமாக நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். வீட்டில் தான் இருக்கீங்களா? ரைட். பை டெல் கேவோட வேல்யூ 0. சார் என்ன சொல்ல வரீங்க? v1 v2 ஃபார்முலா கற்றுக்கிட்டோம், டெல் கே ஃபார்முலா கற்றுக்கிட்டோம். அப்போ v1 தெரிஞ்சு போச்சு, v2 தெரிஞ்சு போச்சு, டெல் கே தெரிஞ்சு போச்சு. அவ்வளோதான் இன்எலாஸ்டிக் அல்லது எலாஸ்டிக். ஆமாம் பா இங்கே பொறுத்த வரைக்கும் நியூமரிக்கலுக்காக தான் நீங்கள் வெயிட் பண்ணணும். v1 = m1 minus em2 by m1 plus m2. திரும்ப எழுதி உன்னை போர் அடிக்கல. பட் இங்கே நிறைய ஈக்குவேஷன் நீங்கள் எழுதி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் நானே எழுதிட்டு இருக்கேன், நீ பார்த்துட்ருக்கேன். 1 plus cm2u2 by m1 plus m2 கற்றுக்கிட்டோம். சரி, சிமிலர்லி v2 அப்படியே அதை பார்த்து எழுதிருங்க. m2 minus em1 by m1 plus m2 into u2 plus 1 plus cm1 u1 by m1 plus m2. ஈக்குவேஷன் எழுதிட்டீங்க. எல்லா டேட்டாவும் கொடுத்துருவாங்க, சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. டெல் கேவோட வேல்யூ ½ mv² ஞாபகம் வச்சுக்கோ. m1 m2 by m1 plus m2. இங்கே வந்து 1 minus e² u1 minus u2 the whole square. உங்களுக்கு எலாஸ்டிக் அல்லது இன்எலாஸ்டிக்னாலே இவங்க 3 பேர் தான் ஞாபகம் வரணும். ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈயை கவனமாக கவனிக்கணும். ஈயோட வேல்யூ 1/2 பார்த்துருக்கேன், 0.6 பார்த்துருக்கேன். m1 m2 டேரெக்டாக கொடுத்துருவாங்க, u1 m2 டேரெக்டாக கொடுத்துருவாங்க. சால்வ் பண்ண மட்டும் கற்றுக்கோங்க, அவ்வளோதான். சார் அடுத்த கொல்யூஷன் பேர் என்னங்க சார்? பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். இருக்கிறதுலேயே அவ்வளோ ஈஸி. பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொல்யூஷன். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொல்யூஷன். கவனமாக கவனிங்க. பை இந்த நோட்ஸ் பார்த்து கூட நீ எழுதி வச்சுக்கோ, இல்லைனா நம்ம ரிட்டன் நோட்ஸை படிச்சுக்கோங்க. நான் ரிட்டன் நோட்ஸில் என்ன இருக்கோ அதான் இங்கே எழுதுவேன். அதனால் ஒன்று ரிட்டன் நோட்ஸ் இருந்தால் அதையே பார்த்துக்கோ. அப்படி இல்லைன்னா இது எல்லாமே நம்ம குரூப்லேயே எல்லா பேஜஸும் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ வேணாலும் எதை வேணாலும் எடுத்து பார்த்துக்கோ. பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொல்யூஷன். சரி, இங்கே ஒரு உடன் பிளாக் இருக்குது. உடன் பிளாக் ஒரு மரக்கட்டை மாதிரி இருக்குது. அதோட மாஸை நான் கேபிட்டல் எம்னு எடுத்துக்கிறேன். அதோட ஸ்பீடு இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கிறேன். நான் ஷூட் பண்ணும் பொழுது ஒரு புல்லட்டு இந்த சினிமாவெலாம் காட்டுவாங்களே, பார்த்துருக்கீங்களா? புல்லட்டோட ஸ்பீடை கேல்குலேட் பண்ண முடியாது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி போய் மோதிடும்ல. ஆனால் நிறைய சினிமாக்களில் அந்த புல்லட் பொறுமையாக போகும். அதுவும் வந்து ஆந்திரா படத்துலலாம் தெலுங்கு படத்துலலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா. நான் எந்தெந்த படம் சொல்லணும்னு நேரம் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நிறைய ஃபிசிக்ஸ் ஃபெயில் ஆனது அந்த படங்களில் தான். ஸோ ஒரு புல்லட்டை வச்சுக்கிட்டு சர்க்குலர் மோஷனில் 3 பேர் சாவடிக்கிற கதையெல்லாம் இருக்குது. நான் அப்புறமா அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த புல்லட்டோட ஸ்பீடு யூன்னு வச்சுக்கலாமா? u1 அதை நான் யூன்னு எடுத்துக்கிறேன், u2 நான் 0ன்னு எடுத்துக்கிறேன், மாஸ் ஆஃப் புல்லட் எம்னு எடுத்துக்கிறேன். இது பிஃபோர் கொல்யூஷன், மோதிரத்துக்கு முன்னாடி. ஆஃப்டர் கொல்யூஷன் என்னடா ஆகும் சார்? இந்த பிளாக் இருக்குல்ல, இதில் போயிட்டு இந்த புல்லட் வந்து எம்பேட் ஆகிடும். நீ இப்போ குதர்க்கமாக யோசிக்கக்கூடாது. ஏன் சார் அந்த புல்லட்டு இது வழியாக வெளியில் வர சான்சஸ் கிடையாதா? இருக்கலாம். பட் நம்ம கதைப்படி இந்த பிளாக் ஆஃப் மாஸும்
ப்ளஸ் புல்லட்டோட மாஸும் எம்பேட் ஆகிறது தான் பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். பெனட்ரேட் ஆகி போகிறது இந்த கதை கிடையாது பாரு. அப்போ ரெண்டும் சேர்ந்து ஒரு வெலாசிட்டியில் போகும். அந்த வெலாசிட்டிக்கு பேர் காம்பினேஷனல் வெலாசிட்டி இல்லைனா காமன் வெலாசிட்டி, எப்படி வேணாலும் நீ எடுத்துக்கோ, உன் விருப்பம்தான். எடுத்துக்கிட்டோம் சார். எல்லா கொலிஷன்லையும் நீங்கள் சொன்ன வார்த்தை மொமெண்டமஸ் கன்சர்வ்டுன்னு கற்றுக் கொடுத்தீங்க. கைனடிக் எனர்ஜி கன்சர்வ்டு இல்லைன்னு சொன்னீங்க. அப்போ மொமெண்டம் கன்சர்வ்டு நாங்களே ஈக்குவேஷன் எழுதுகிறோம். மாஸ் ஆஃப் புல்லட், இனிஷியல் ஸ்பீட் ஆஃப் புல்லட், மாஸ் ஆஃப் கேபிட்டல் எம், மாஸ் ஆஃப் அந்த உட்டன் பிளாக், இனிஷியல் ஸ்பீடு 0, டோட்டல் மாஸ் அதோட ஸ்பீடு. இப்போ என்ன கேட்க போகிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த எம்மும் எனக்கு தெரியும், இந்த எம்மும் எனக்கு தெரியும், இந்த யூ கூட நான் கொடுத்தது தான் எனக்கு தெரியும். புல்லட் ஷூட் பண்ணுறது நான் கொடுக்குற ஸ்பீட் தான். அப்போ தெரியாத இந்த ஸ்பீடு தானே கொஷினாக கேட்க போகிறீங்க. அப்போ காம்பினேஷனல் வெலாசிட்டி இல்லை காமன் வெலாசிட்டி கேட்க போகிறீங்க. மாஸ் ஆஃப் புல்லட், ஸ்பீட் ஆஃப் புல்லட் பை டோட்டல் மாஸ், அவ்வளோதான். ஸோ வி காம்பினேஷனல் வெலாசிட்டி மாஸ் ஆஃப் புல்லட் ஸ்பீட் ஆஃப் புல்லட் பை டோட்டல் மாஸ் எம் ப்ளஸ் எம், அவ்வளோதான். இங்கே வேறு ஒன்றுமே இல்லை. ரெண்டும் சேர்ந்து என்ன ஸ்பீடில் போகும். இங்கே கைனடிக் எனர்ஜி என்னடா ஆகும் சார்? கண்டிப்பாக லாஸ் தான் சார் ஆகும். எப்போ வந்து மோதிரிச்சோ கைனடிக் எனர்ஜி கண்டிப்பாக லாஸ் ஆகும். அப்போ லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜிக்கு என்னடா ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன்? இப்போ தானே சார் சொன்னீங்க, ½ m1 m2 பை m1 + m2டா. இங்கே 1 - e² கற்றுக் கொடுத்தனே, இங்கே u1 - u2 the whole square கற்றுக் கொடுத்தனே. ஈயோட வேல்யூ 0ன்னு கொடுத்துருங்க சார். அப்போ ஈயோட வேல்யூவை 0ன்னு கொடுத்துட்டா, செகண்ட் பாடி ரெஸ்ட்டில் இருக்குன்னு கொடுத்துட்டா எனக்கு டெல் கே கிடச்சிருந்தானே. அப்போ டெல் கே 1/2 மாஸ் ஆஃப் புல்லட், மாஸ் ஆஃப் வுடன் பிளாக், மாஸ் ஆஃப் புல்லட், மாஸ் ஆஃப் வுடன் பிளாக் 1 ஏன்னா E0 u1². சூப்பர்ல. அப்போது ½ ஸ்மால் எம் கேபிட்டல் எம் ஸ்மால் எம் ப்ளஸ் கேபிட்டல் எம் u1² u². ஏன்னா u1 புல்லட்டோட ஸ்பீட் யூன்னு தானே கொடுத்தேன். இந்த ஃபார்முலாவில் தான் பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்கோட லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். லாஸ் இன் கைனடிக் எனர்ஜிக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான், டெல் கே ஃபார்முலா தான். E1ன்னு கொடுத்தா பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் போயிடுற, E0ன்னு கொடுத்தா பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்னு வந்துடுற, between 1 and 0ன்னு கொடுத்தா நடுவில் போயிடுறீங்க, அவ்வளோதான். ஸோ ரெண்டு கேஸுக்குமே V1 V2 படிப்பீங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு கேஸுக்குமே V1 V2 படிப்பீங்க. ஆனால் இந்த கேஸில் மட்டும் காம்பினேஷனல் வெலாசிட்டி காமன் வெலாசிட்டின்னு படிப்பீங்க. ரைட்டா? ஸோ கொலிஷன் ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டோம் இன்றைக்கி. ஒரு சின்ன ரிவிஷன் மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பாருங்கள். டைப்ஸ் ஆஃப் கொலிஷன் எதடா சொன்னேன் சார்? 2 சொன்னீங்க, கொஞ்சம் வேகமாக பாருங்கள். ஹெட் ஆன் கொலிஷன், இன்னொன்று என்னடா ஆப்ளிக்யூ கொலிஷன். இது வித் ரெஸ்பெக்ட் டு டேரக்ஷன் வச்சு சொன்னீங்க சார். வித் ரெஸ்பெக்ட் டு கைனடிக் எனர்ஜி வச்சு 3 சொன்னீங்க. பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன், எலாஸ்டிக் கொலிஷன் ஆர் இன்எலாஸ்டிக் கொலிஷன், அப்படி இல்லைன்னா பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன் 3 சொன்னீங்க. E வேல்யூ 1, E வேல்யூ 0 விட அதிகம், 1 விட கம்மி, E வேல்யூ 0. மொமெண்டம் கைனடிக் எனர்ஜி போத் ஆர் கன்சர்வ்ட். மொமெண்டம் மட்டும் கன்சர்வ்ட், மொமெண்டம் மட்டும் கன்சர்வ்ட். கைனடிக் எனர்ஜி நாட் கன்சர்வ்ட், கைனடிக் எனர்ஜி நாட் கன்சர்வ்ட். பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்கோட V1 ஃபார்முலா m1 - m2 பை m1 + m2 இன்ட்டு ரொம்ப போர் அடிக்குண்ணா, தோ போயிடலாம். 2m2 u2 பை m1 + m2 முடிஞ்சு போச்சு, 5 minutes. V2 m2 - m1 பை m1 + m2 இன்ட்டு u2 ப்ளஸ் 2m1 u1 பை m1 + m2. கற்றுக்கிட்டிங்களா? அப்படியே இங்கே V1 பார்த்து எழுதிருங்க. m1 - em2 பை m1 + m2 இன்ட்டு u1 ப்ளஸ் 1 + c m2 u2 பை m1 + m2. அதே மாதிரி V2 m2 - em1 பை m1 + m2 இன்ட்டு u1 u2 ப்ளஸ் 1 + c m2 m1 u1 தப்பு பண்ணுறேன் பை m1 + m2. ரைட்டா? இதை பார்த்து அப்படியே E மட்டும் போட்டுக்கோங்கப்பா, முடிஞ்சிருச்சு. எல்லா இடத்துலையுமே சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா ஒன்று தான், டெல் கே ½ m1 m2 பை m1 + m2 1 - e² u1 - u2 the whole square. டே E0வாக இருந்தால் பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்,
இ ஒன்னாக இருந்தால் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக், அதை கொடுத்து மாற்றிக்கோங்க. டெல் கே 0 பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்கில் மட்டும். மற்ற எல்லா இடத்துலையுமே டெல் கேவுக்கு கண்டிப்பாக வேலை இருக்கும், லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி. அதே மாதிரி காம்பினேஷனல் வெலாசிட்டி மாஸ் ஆஃப் புல்லட் இனிஷியல் ஸ்பீட் ஆஃப் புல்லட் பை டோட்டல் காம்பினேஷன், அவ்வளோதாங்க. ஸோ கொல்யூஷன், ஒரு கொல்யூஷன் நான் ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துருக்கேன். ஹெட் ஆன் கொல்யூஷன் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இன்னும் இருக்கிறது ஆப்ளிக்யூ மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ளிக்யூ அதுவும் இதே மாதிரி ஒரு 1 hour கிளாஸ் இருந்தால் அது ஈர்த்து போட்டுலாம். ஸோ அப்போது இன்றைக்கி என்னது டியூஸ்டே, தேர்ஸ்டே அன்றைக்கி உனக்கு ஆப்ளிக்யூ கொல்யூஷன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் கொல்யூஷனும் சென்டர் ஆஃப் மாஸும் தரவாக படித்து வச்சுருந்தீங்கன்னா அடுத்தடுத்த கிளாஸில் ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சலாம். ரொட்டேஷனல் மோஷன் எனக்கு 2 கிளாஸ் போதும், இல்லை 3 கிளாஸ் போதும். ஸோ அதையுமே முடிச்சு கொடுத்துறேன். இந்த டைம் டெஸ்ட்டு ரொம்ப